எழுதிட்டு ரொம்ப பெரிய பிரச்சனை பண்ணுறாங்க நமக்கு. இவர் யார் எழுதுனது? இது ஸ்ரீலா விஸ்வநாத் சக்கரவர்த்தி. ಯಾರು ಪಾಡಿರೋದು? ಶ್ರೀಲ ವಿಶ್ವನಾಥ್ ಚಕ್ರವರ್ತಿ ಠಾಕೂರ್. ನೀವೇನು ಮಾಡ್ತೀಯ? ಫ್ರೀ ಆಗಿರುವಾಗ ಪ್ರೇಮ ಮಾತಾಡಿನ ಕರ್ಕೊಬೇಕು. அப்படியா? ஃப்ரீ இருக்கு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? சாமியை கும்பிடும்போது அவங்களுக்காக நீங்கள் ப்ரே பண்ணுங்கள். அவங்க ஃப்ரீ ஆகட்டும். நாங்கள் போய் நாங்கள் 2 பேர் போய் கம்பைன் ஸ்டடி. இங்கே ஸ்கூலில் அடிக்கடி என்ன பண்ணுவாங்க பசங்க, ஒரே வீட்டில் 4-5 பேர், நாங்களும் அப்படி தான் பண்ணிட்டு இருந்தது. 4-5 பேர் உட்காந்து நம்ம படிச்சுட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். அந்த மாதிரி நீங்கள் போனால் அவங்களுக்கும் நல்லா ஒரு இது கிடைக்கும், ஆப்பர்ச்சுனிட்டி. உங்களுக்கும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். ஆக்சுவலாக சாண்டிங் அப்படி தான் பண்ணோம். சாண்டிங் எல்லாரும் கம்பைன் டிவோடிஸ் உட்காந்து பண்ணதான் அதில் குவாலிட்டி இருக்கும். இல்லைன்னா நம்ம பாட்டு நம்ம டோஸ் அடிச்சுட்டே இருப்போம், தூங்கிட்டு இருப்போம், இல்லை வேறு ஏதோ மொபைல் பார்த்துட்டு இருப்போம். அந்த மாதிரி பண்ணிட்டு அந்த டிவோடிஸ் இருந்தால் நமக்கு பயம் இருக்கும், ஒருத்தர் பயம் இருக்கும். அதனால தான் நெக்ஸ்ட் ஜென்மாஷ்டமி ஆன பிறகு சாண்டிங் ஒரு பீரியட் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் ஆன்லைனில் நம்ம டிவோடிஸ்க்காக. அப்படி பண்ணால் நம்மளுக்கு ஒரு இது வந்துடும், ஒரு சுறுசுறுப்பு வரும், ஒரு டைம் சாண்டிங் முடிச்சிடலாம் ஈஸியாக. நம்ம அந்த மாதிரி பண்ணலாம். நான் சொல்ல யசோதா மாதிரி அந்த மாதிரி ஒரு இது கொடுத்துருக்காரு, அட்வைஸ் கொடுத்துருக்காரு நம்மளுக்கு. ஸ்லோவாக பண்ணுறாங்க. அதான் ஒரு தடவை சொன்னாங்க சார், அதை நம்ம இப்போ கரெக்ட் பண்ணோம். அது சாண்டிங்கே ஒரு செஷன் இது பண்ணலாம், ஒரு செப்பரேட்டாக வீக்லி ஒன்ஸு சண்டே சாண்டிங் எப்படி பண்ணும், அரேக்ஷண மந்திரத்தோட முக்கியத்துவம் 4 புக் இருக்குது. அந்த மாதிரி மகாமந்திரத்தை பற்றி 4 புக் இருக்குது எழுதிருக்குது. நிறைய சச்சினந்தன் சுவாமின்னு சொல்லி ஒரு மகாராஜ் இருக்காரு, இவ்வளோ பெரிய புத்தகம் எழுதியிருக்காரு ஹரிநாமத்தை பற்றி. அப்புறம் நாமமணி அது ஒரு புத்தகம் இருக்குது. அப்புறம் நாமாமிருதா, இவ்வளோ பெரிய புக்கு டெய்லி படிக்கிறாங்க திருப்பதி இஸ்கானில். நாமாமிருதா பற்றி, நாமத்தில் யார் என்னென்ன சொல்லியிருக்காங்க, எந்தெந்த புராணத்தில் என்ன சொல்லியிருக்காங்க, எந்த ஆச்சாரியம் அதை பற்றி சொல்லியிருக்காங்கன்றது அதுக்கு தனியாகவே ஒரு பெரிய விளக்கமே இருக்குது. அதெல்லாம் நம்ம படித்து புரிஞ்சுக்கிட்டா நாமத்து மேலே நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துடும். அதனால் இப்போ நம்ம லாஸ்ட் நம்ம பார்த்தது குரு அஷ்டகத்தை பற்றி நம்ம பார்த்தோம். இந்த குரு அஷ்டகம் பண்ணுறது எதுக்கு நான் இது பாடுறது? குருவோட கருணை நம்மளுக்கு வேணும். குரு கருணைலாம் நம்ம போக முடியாது. இப்போ நம்ம கிருஷ்ணர்கிட்ட நம்ம போகணும்னு உங்களுக்கு லாஸ்ட் டைமே சொன்னேன். கிருஷ்ணர்கிட்ட நம்ம போகணும்னு நம்ம என்ன செய்யணும்? நம்மளுக்கு ஒரு குரு தேவை. ஏன்னா அந்த குரு என்ன பண்ணுவார்? நம்மளுக்கு கிருஷ்ணருக்கு போகிறதுக்கு என்ன வழின்றது காட்டுவார். நம்ம டைரெக்டாக எந்த ஒரு பக்தரும் போக முடியாது, எந்த பக்தரும் கிருஷ்ணர்கிட்ட நேராக போக முடியாது. ஏன்னா கிருஷ்ணர்கிட்ட போகணும்னா அந்த தகுதி இல்லை நம்மக்கிட்ட, அந்த தகுதி நம்மக்கிட்ட இல்லை. அந்த தகுதி இல்லாதனால யாருக்கு தகுதி இருக்குன்றது நம்ம யோசனை பண்ணி பார்க்கணும். நம்ம யோசனை பண்ணி சர்ச் பண்ணணும், கூகுளில் சர்ச் பண்ணுற மாதிரி. குருக்கிட்ட இது கிருஷ்ணர்கிட்ட போகணும், நம்ம யார்கிட்ட போகணும், யாரை நம்ம அணையணும்? அப்போ நம்ம யாருக்கு அணையணும்? ஒரு பிராமணிக குருவை அணையணும். பிராமணிக குருன்னா குரு பரம்பரையில் வந்த குருவை நம்ம அணையணும். அவர் அணைஞ்சாதான் அவர் நம்மளுக்கு சொல்லி கொடுத்துவார், அவர் நம்மளுக்கு வழியை காட்டுவார் இந்த இடத்துக்கு. அதனால தான் உங்களுக்கு அந்த சிக்ஷா எல்லாம் எதுக்கு இது பண்ணுறதுன்னா, அந்த குரு இல்லாத நம்மளுக்கு எதுவுமே தெரியாது. ஏன்னா அங்கே போகும்போது நம்ம முடிக்க முடியாது. ஏன்னா இங்கே குரு நம்மளுக்கு ட்ரைன் பண்ணிடுறாரு. பகவான்கிட்ட நீ எப்படி நடந்துக்கணும், எப்படிலாம் நீ சேவை செய்யணும், யார் மூலமாக நீங்கள் சேவை செய்கிறீங்க. நம்ம டைரெக்டாகவும் கிருஷ்ணரை சேவை செய்ய முடியாது. நம்ம எல்லாரும் என்ன நினச்சிருக்காங்கன்னா, கிருஷ்ணருக்கு பூஜை பண்ணிட்டு நாமத்தை சொல்லிட்டு நம்ம டைரெக்டாக போய் சேவை செய்யலாம்னு நினச்சிருக்காங்க. நம்ம யாருக்கு செய்கிறோன்னா, மஞ்சரிஸ்க்கு நம்ம சேவை செய்கிறோம். மஞ்சரிஸ் யாருக்கு சேவை செய்கிறாங்க? சக்கீஸ்க்கு சேவை செய்கிறாங்க. சக்கீஸ் யார் சக்கீஸ் யாருக்கு சேவை செய்கிறாங்க? ராதாராணிக்கு. ராதாராணி கிருஷ்ணன் சேவை செய்கிறாங்க. இதுதான் இது என்னது ஹைரார்கி. இப்படி தான் போகும். இப்போ கான்ஸ்டபிள், போலீஸ் டிபார்ட்மெண்ட் என்ன இருப்பாங்க? ஃபர்ஸ்ட் கான்ஸ்டபிள், அவனுக்கு மேலே இது ஏடையா. அதுக்கு அவருக்கு மேலே இன்ஸ்பெக்டரு, அவருக்கு மேலே இது என்ன டிஎஸ்பி, எஸ்பி, ஐஜி, கமிஷனர், அந்த மாதிரி இருப்பாங்க. அதே மாதிரி இங்கே எப்படின்னா, நம்ம இப்போ கிருஷ்ணருக்கு போகணும்னா ஃபர்ஸ்ட் நம்ம யாரை பார்க்கணும்? நம்ம குருவை பார்க்கணும். நம்ம பிராமணிக குரு யார் இருக்காங்களோ அவங்க. நம்ம ஃபர்ஸ்ட் சிக்ஷா குரு தான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் ஆகுறது. தீக்ஷா குரு இன்ட்ரடியூஸ் ஆகுறது இல்லை. சிக்ஷா குரு என்ன பண்ணுறாங்க? தீக்ஷா குருவை காமிக்கிறார். இவர் தான் உங்களுக்கு இது தீக்ஷா குரு. இத்தனை பேர் இருக்காங்க, நீங்கள் யாராவது இவங்கள நீங்கள் சூஸ் பண்ணலாம், செலக்ட் பண்ணிக்கலாம். நம்ம யார் வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா எப்படி குருவை செலக்ட் பண்ணுறதுன்னா, அந்த குருவோட ரிசல்ட்ஸை பார்க்குறாங்க. எப்படியெல்லாம் குரு பகவானை பற்றி பேசுகிறாங்க, பகவானை பற்றி நம்ம விளக்கத்தை கொடுக்குறாங்க, எப்படி நம்மளை அட்ராக்ட் பண்ணுறாங்க, எப்படி பகவானை பற்றி சொல்லி நம்மளுக்கு எப்படி புரிய வைக்கிறாங்க. அப்போ நம்ம என்ன செய்கிறோம்? ஒருத்தருக்கு ஒரு மகாராஜ் ஒருத்தர் ஒரு இதுக்கு நம்ம ஒரு 4-5 மகாராஜை பார்த்துருப்போம்னு நினச்சிக்கோங்க. நம்மளுக்கு ஒருத்தரை பார்த்து இவங்க கிளாஸ் நல்லா கொடுக்குறாங்க,
இவங்க சொல்கிறதா எனக்கு புரியுது, அதுக்கப்புறம் இவங்ககிட்ட நிறைய இது இருக்குது, கருணை இருக்குது, இவங்களை நம்ம செலக்ட் பண்ணலாம் சொல்லி நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். அந்த குரு நம்மளுக்கு என்ன பண்ணுறாரு, தீட்சை கொடுக்குறாரு. முக்கியமாக உங்களுக்கு நிறைய ரோல் வந்து ப்ளே பண்ணுறது வந்து சிக்ஷா குரு தான். சிக்ஷா குரு தான் எடுத்து போய் அவங்களுக்கு காமிக்கிறாங்க. இப்போ நம்மளுக்கு சிக்ஷா குரு நீங்கள் வாங்கினீங்க, அவங்களுக்கு சிக்ஷா குரு நான் கூட்டிகிட்டு போய் உங்களுக்கு அவங்கள காமிச்சு சிக்ஷா குரு. சிக்ஷா குரு என்ன பண்ணுறாங்க, தீக்ஷா குருவை காமிக்கிறாங்க. இவங்க கிட்ட நீங்கள் தீட்சா எடுக்க. தீக்ஷா குரு என்ன பண்ணுறாரு, உங்ககிட்ட இருக்கிற கர்மத்தை பாவத்தை எல்லாமே எடுக்கிறாங்க. கர்மம் பாவம் இல்லாமல் யாராவது இருக்கிறாங்களா உலகத்தில்? யாராவது இருக்காங்களா? யாரும் இல்லை. ஸோ அதை எடுக்கணுன்றே ஒரு ஆள் இருக்காரு. குருவுக்கு எத்தனை பொறுப்பு இருக்கு பாருங்க, நிறைய ஜவாப்தாரி இருக்கு குருவுக்கு. அதனால தான் குரு இல்லைன்னா நம்ம வந்து பகவான் கிட்ட போகவே முடியாது. அதனால தான் குரு என்ன செய்கிறாரு, இந்த 8 விதமான வரங்கள் நம்மளுக்கு தராங்க, 8 விதமான கிஃப்ட்டு, 8 விதமான கருணை. முதலாவது கருணை என்ன பண்ணுறாங்க, சம்சார தாவா நலநிலை லோக்கா. அது என்னன்னா தாவா நலா, இது என்னது, காட்டு தீ மாதிரி பறந்துட்டு நம்ம என்ன செய்கிறோம், நம்மளுக்கு நாம பௌத்திக உலகத்தில் என்ன சொல்கிறது பிளாஸ்ட் ஆகிட்டு இருக்கோம். காட்டு தீ வந்து அது தாக்கிட்டா என்ன ஆகும், ஒரு மரத்துக்கு வந்து தாக்கிட்டா என்ன ஆகும், அது காடே பற்றிக்கும். காடு பற்றிக்கும் போது என்னாச்சு, எல்லா மரமும் அதில் பற்றிடும். காடு அந்த மரமே இல்லாமல் அங்கே இருக்கிற ஜீவராசிகள் எல்லாருமே எல்லாருமே உடலை விட்டுருவாங்க அந்த தீக்காக. காட்டு தீ வந்து அவ்வளோ பவர்ஃபுல்லு. அந்த மாதிரி காட்டு தீ வந்து எதுக்கு ஒப்பிடுறாங்கன்னா இந்த பௌத்திக உலகத்துக்கு ஒப்பிடுறாங்க, நம்ம இருக்கிற பௌத்திக உலகத்துக்கு. அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்கிறோம், தீயில நம்ம வந்து கஷ்டப்பட்டு இருக்கோம். எப்படி தான் இந்த தீ எப்படி அணைத்துறது, யாரால அணைத்த முடியும், காட்டு தீ யாராலையும் அணைத்த முடியாது. அதுக்கு என்ன செய்கிறார் குரு, மேகங்கள் மூலமாக அந்த மலையை வந்து வர வைக்கிறாங்க. அந்த மலையை வச்சா அது தானே அது அணைஞ்சிடும். ஸோ இந்த மாதிரி குரு என்ன செய்கிறார், நம்மளை இந்த பௌத்திக உலகத்துலேருந்து விடுபடுறாங்க. நம்மளை ரிலீஸ் பண்ணி, நம்மளை விடுதலை பண்ணி, அந்த மெட்டீரியல் வேர்ல்டு, இந்த பௌத்திக உலகத்துலேருந்து ஜென்மா மிருத்யா ஜராவாதி, இதுலேருந்து நம்மளை வந்து ரிலீஸ் பண்ணி நம்மளுக்கு என்ன செய்கிறாங்க, கருணை கொடுக்குறாங்க. இது இந்த பௌத்திக உலகத்தில் நீங்கள் இருக்கக்கூடாது, இங்கே இருந்தால் நீங்கள் காட்டு தீ மாதிரி நீங்களும் பற்றி இதாகிடுவீங்க, உடலை விட்டுருங்க, அதனால நீங்கள் இங்கே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நம்மளுக்கு அந்த கருணையை கொடுக்குறாரு. அதுலேருந்து வெளிவர அதான் குணான வருஷம் வந்தே குருன சம்சாரதாவா நலலிடலோகா திரணய காருண்ய கனாகனாத்தம் பிராப்தஸ்ய கல்யாணம்னா அவர் மெர்சி கொடுக்குறாரு, நம்மளுக்கு ஆஸ்பீஷியஸ்னஸ் கொடுக்குறாரு, நம்மளுக்கு வந்து மங்களகரம் பண்ணுறாரு. யார், குரு. அதனால தான் நம்மளுக்கு குரு தேவை, பிராமணிகமான குரு தேவை. அதனால குரு என்ன செய்யறாரு, நம்மளை முதல்ல கருணை நம்மளுக்கு கொடுக்குறது இந்த உலகத்துலேருந்து என்ன பண்ணுறாரு, நம்மளை வெளியே இருக்கிறாரு, அது ஃபர்ஸ்ட் கிஃப்ட் நம்மளுக்கு கொடுக்குறது, ஃபர்ஸ்ட் கருணை. ரெண்டாவது கருணை என்ன சொல்றாரு, மகாபிரபு கீர்த்தன நிருத்ய கீதா. அதாவது குருன்றவங்க என்ன பண்றாங்க, சைத்தன்ய மகாபிரபு, இங்க சைத்தன்ய மகாபிரபு பத்தி சொல்லியிருக்காரு. அந்த குரு என்ன செய்யறாரு, சைத்தன்ய மகாபிரபுக்கு வணங்குறாரு. அவரு சைத்தன்ய மகாபிரபு வணங்கிட்டு என்ன பண்றாரு, அந்த ரெண்டாவது கருணை எப்படி கொடுக்குறாங்கன்னா, நம்மளுக்கு கீர்த்தனை சொல்லி கொடுக்குறோம். இப்போ நம்ம என்ன செய்யறோம், கீர்த்தன் பண்றோம், டான்ஸ் ஆடுறோம், பகவானுக்கு வந்து பக்தர்கள் கூட டான்ஸ் ஆடுறோம், கீர்த்தன் பண்றோம். இந்த மாதிரி கீர்த்தனா என்ற ஒரு சேவையில நம்மளை ஈடுபடுத்துறாங்க, நம்மளை என்கேஜ் பண்றாங்க. கீர்த்தன் சேவையில் என்கேஜ் பண்றாங்க நம்மளை. அதாவது ரெண்டாவது, அதாவது மகாபிரபு கீர்த்தன நிருத்ய கீதா வாதித்ர மாத்தியம் மனசோர சேனா. அப்போ என்ன ஆகுது, குருவுக்கு வந்து தெரியும் எப்படி தன்னோட சீடர்களை வந்து எந்தெந்த கோணத்தில் எப்படியெல்லாம் அவங்கள வந்து ஈடுபடுத்தணுன்றது தெரியும். அதனால என்ன பண்ணுறாரு, எப்பவும் நம்ம வந்து கிருஷ்ண கதானா அவங்களுக்கு போர்டு அடிச்சிடும். அதனால கொஞ்சம் நேரம் கிருஷ்ண கதா சொல்கிறாங்க, கொஞ்ச நேரம் டான்ஸ் ஆடுறாங்க, கொஞ்ச நேரம் கீர்த்தன் பண்ணுறாங்க. நம்ம கீர்த்தன் பண்ணால் எல்லாரும் பிடிக்கும் இல்லையா. இப்போ ஃபாரின் கண்ட்ரிஸ்லாம் போனால் டிவோட்டிஸ் என்ன பண்ணுறாங்க, கதை கேட்கறதுல அவங்க நிறைய ஃபாரின் டிவோட்டிஸ் டான்ஸ் தான், அவங்கெல்லாம் கீர்த்தனு டான்ஸ் தான். அதனால் நல்லா கீர்த்தன் பண்ணி அவங்க டான்ஸ் ஆட வைக்கிறாங்க, அவங்க சந்தோஷமாயிடுறாங்க. எல்லாருக்கும் சந்தோஷமாகும் இல்லையா, டான்ஸ் ஆடினாலே எல்லாருக்கும் சந்தோஷம் தான். எல்லாம் விட்டு நம்ம வந்து டான்ஸ் பகவானுக்காக டான்ஸ் ஆடுங்க. மற்றவங்க வெளியே வந்து அவங்களுக்காக டான்ஸ் ஆடிக்கிறாங்க, மற்றவங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக ஆடுறாங்க. நம்ம இங்கே யாருக்காக ஆடுறோம், பகவானை சந்தோஷப்படுத்துறதுக்காக கீர்த்தன் பண்ணுறோம், பகவான் சந்தோஷப்படுறதுக்காக டான்ஸ் ஆடுறோம். இது ரெண்டாவது கருணை அவர் கொடுத்துருக்குறது. இப்படி நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். மூணாவது கருணை என்ன பண்ணுறாங்கன்னா, குரு இது விக்கிரகத்தை நம்மளுக்கு கொடுக்குறாங்க. இப்போ பாருங்க, பிரபு மாதா 2 பேரும் பூஜை பண்ணுறாங்க. மாதாஜி இல்லைனா பிரபு போய் நைவேத்தியம் பண்ணுறாரு, பிரபு இல்லைனா மாதாஜி நைவேத்தியம் பண்ணுறாங்க. யாரோ ஒருத்தர் பகவானுக்கு வந்து ஆர்த்தி பண்ணுறாங்க, தீபா அர்க்யவஸ்திரா. இப்போ மாதாஜி கூட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, 16 ரவுண்ட் வாங்கிட்டாங்க. இப்போ அவங்கள வந்து குரு என்ன பண்ணார், அவங்களுக்கு அர்ச்சா விக்கிரகம் கொடுத்துட்டாங்க. இப்போ சந்தோஷமாக இருக்கா அவங்களுக்கு. ஏதோ நீங்கள் டைம் கரெக்டாக பண்ணலன்னா கூட ஒரு சந்தோஷம் இருக்கு இல்லையா, அதில் நான்
நான் டெய்லி பகவானுக்கு ஏதோ நைவேத்தியம் செய்யறப்பா, டெய்லி பூஜை செய்யறப்பா. அவ்வளவுதான் பாருங்க, மாறிடுச்சு இப்போ டக்குன்னு. குரு தன்னை அவங்க வந்து தூய்மையாக்குறாரு. எப்போ நீங்க குரு கருணைக்கு கனெக்ட் ஆயிடுறீங்களோ அது தானா ஆயிடும். இப்போ சாயங்காலம் பண்றவங்க காலையில பண்றாங்க. இப்போ நான் காலையில பண்றது தான் ரொம்ப மங்களகரம். சாயங்காலமும் பண்ண, ஆனா பண்ண சாயங்காலம் நீங்க ஸ்லோவா பண்ண கூட பரவாயில்ல. பிகினிங்ல வந்து நீங்க சாயங்காலம் பண்ணாலும் கூட பரவாயில்ல. நீங்க காலையில பண்றது ரொம்ப விசேஷம், சப்த குணம் இருக்கும் அதுல. அதனால காலையில பூஜை பண்ணிட்டு பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணா ரொம்ப ரொம்ப விசேஷம். அது மட்டும் இல்லாம அந்த பிரசாதத்தை எல்லாரும் சாப்பிடுறாங்க வீட்டில். ஸோ மூணாவது கரண் என்ன பண்றாங்க குரு நம்மளுக்கு, ஸ்ரீ விக்ரஹாரா தனநித்யனான ஸ்ருங்கார தன்மந்திர என்ன கண்ட இது கொடுக்குறாங்க, பகவானுக்கு கொடுக்குறாங்க. பகவானோட அர்ச்சா விக்ரஹா. ஏன்னா பகவான்கிட்ட நம்ம டைரக்டா நம்ம சொல்றது அவர் கேட்கறது இல்லை. அதனால குரு என்ன செய்யறாரு, இந்த விக்கிரகத்தின் மூலமா நம்மளை வந்து பூஜை செய்ய சொல்றாரு, சேவை செய்ய சொல்றாரு. அந்த சேவையை அவரு ஸ்வீகாரம் பண்றாரு. குரு இந்த மாதிரி இதெல்லாம் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கிறாரு. அப்புறம் அது பண்றதுனால என்ன பண்றாரு, டெய்லி பூ போடுறாங்க, அலங்காரம் பண்றாங்க, பூ போட்டு மாலைலாம் போட்டு. அப்புறம் விக்கிரக டிடிஸ் இருக்கிற வீட்டில் என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு துணியெல்லாம் புது துணி போடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து கமல் போடுவாங்க, வளையல் போடுறாங்க, நெக்லஸ் போடுறாங்க. விக்ரம் இருக்கிறவங்ககிட்ட எல்லாருக்கிட்டையும் எங்கள் டிவோடிஸ் கிட்ட விக்ரம் இருக்கும். 90% வச்சுருப்பாங்க. கௌர்னி தாய் இல்லை ஜெகநாத் வளைய சுபாக ஏதோ ஒன்று வச்சுருப்பாங்க. இதெல்லாம் இந்த சேவையில் ஈடுபடுத்துகிறாங்க யார், குரு. அப்போது மூணாவது கரண் என்ன கொடுக்குறாங்க நம்மளுக்கு, விக்கிரகத்தை கொடுக்குறாங்க. விக்கிரகம் இல்லைனா பிக்சர் பண்ணலாம், எல்லாம் ஒன்று தான். நம்ம பாவம் தான் இம்பார்ட்டண்ட்டு. ஒரு பெரிய விக்கிரம் வச்சுருக்காரு, பெரிய கோயில் மாதிரி வச்சுருக்காரு, அப்படிலாம் கிடையாது. நீ எவ்வளோ பெருசாவது வச்சுக்கோ, உன் பாவம் தான் இம்பார்ட்டண்ட்டு. உன்னோட அன்பு பரிமாற்றம் தான். நீ எப்படியெல்லாம் நீ பகவானோட சேவை செய்கிற, அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். பகவான் அங்கே இருக்கிறான்ற ஃபீலிங் நமக்கு வந்துடணும், நேச்சுரலாக வரணும், அது ஸ்பான்டேனியஸாக வரணும். அது நாலாவது கர்ணனை சொல்கிறாரு, யுகல ஸ்மர இது சேன நாலாவது ஆமாம் சதுர்விதா ஸ்ரீ பகவத் பிரசாதம். நாலாவது என்ன சொல்கிறாரு, சதுர்விதா ஸ்ரீ பகவத் பிரசாதம். பிரசாதத்தை கொடுக்குறாரு பகவான். விக்கிரகத்தை கொடுக்குறதுனால நம்ம என்ன செய்கிறோம், டெய்லி ஆஃபர் பண்ணுறோம். டெய்லி ஆஃபர் பண்ணுறதுனால அந்த ஆஃபர் பண்ண போகாவை நம்மளுக்கு என்ன செய்யற, குருவா சாப்பிட்டு மற்ற சீடர்கள்லாம் கொடுக்குறாங்க. சீடர்கள் வந்து மகா பிரசாதம். கிருஷ்ணா டைரக்டாக கொடுக்குறவங்களுக்கு வந்து பிரசாதம் ஆகிடும். அந்த பிரசாதத்தை குரு பரம்பரா மூலமாக அவங்களாம் சாப்பிட்டு நம்மளுக்கு என்ன செய்கிறாங்க, நம்மளுக்கு கொடுக்குறாங்க. அது மகா பிரசாதம் ஆகிடும். அது மகா பிரசாதம் ஆகிடும். அப்போ அந்த பிரசாதத்தை கொடுக்குறதுனால நம்மளுக்கு என்ன ஆகுது, பிரசாதம் சாப்பிட நம்மளுக்கு தூய்மையாயிடுது. இதயத்தில் இருக்கிற அந்த அழுக்கெல்லாம் எல்லாமே வெளியே வந்துடும். நிறைய அழுக்கெல்லாம், ஹரே கிருஷ்ணா வாங்க, அந்த உள்ளெல்லாம் எல்லாமே நிறைய இருக்கும். வாங்க உட்காருங்க. காமா, குரோதா, லோபா, மதா, மாத்சரியா எல்லாமே. ஒருத்தர் பார்த்தா அசூயப்படுறது, இன்னொருத்தரை பார்த்தா சீக்கிரமாக கோவம் வந்துடுது, அதுக்கப்புறம் ஆசைப்படுறது, இது எல்லாமே என்ன ஆகும், கம்ப்ளீட்டாக வெளியே வந்துடும். பிரசாதம், பகவானோட பிரசாதம் சாப்பிட எல்லாமே வெளியே வந்துடும். ஸோ இப்படி அதனால் பகவான் நாலாவது நம்மளுக்கு கொடுக்குற வரம் என்னன்னா பிரசாதம், பகவானோட மகா பிரசாதம். அஞ்சாவது என்ன கொடுக்குறாங்கன்னா, அஞ்சாவது என்ன மாதிரி ஸ்ரீராதிகா மாதவையோர பாரா அப்படின்னு என்ன செய்யறாங்கன்னா, ராதாகிருஷ்ணர் வந்து விருந்தாவனத்தில் எப்படியெல்லாம் லீலைகள் செய்கிறாங்களோ அந்த லீலைகளை வந்து ஸ்மரணம் பண்ணிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறாரு குரு நம்மளுக்கு. குரு என்ன செய்கிறாரு, ராதாகிருஷ்ணரோட லீலை எப்படி இருக்கும், அவங்க லீலை எப்படி இருக்கும், இவங்க லீலை அப்படி இருக்கும். பாருங்க, ஒரு தடவை நீங்கள் விருந்தாவனம்னா ஏதோ சாதாரணமாக நினச்சிட்டு இருக்கீங்க, ரொம்ப சாதாரணமான இதை கிடையாது. விருந்தாவனத்தில் கிருஷ்ணர் என்ன செய்கிறாரு, ஒரு தடவை எல்லாரையும் உட்கார வச்சுக்கிறாரு. சுபலா, மதுமங்கலா, அப்புறம் வந்து ஸ்தோக கிருஷ்ணா, அர்ஜுன சகா, பேர் எழுதிக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டண்ட் இதெல்லாம். அப்புறமா எழுதிக்கோங்க, நான் அப்புறமா சொல்கிறேன், லாஸ்ட்டாக சொல்கிறேன், அப்புறமா சொல்கிறேன், நான் எல்லாம் எழுதிக்கோங்க. இதெல்லாம் யார் இவங்களாம், இவங்களாம் யார், கிருஷ்ணனோட ஃப்ரெண்ட்ஸு, கிருஷ்ணனோட கோபாஸ்ன்னு சொல்லுவாங்க. கோபாசன்னா ஃப்ரெண்ட்ஸு, ஆம்பளை ஃப்ரெண்ட்ஸ் இவங்கெல்லாம். மதுமங்கலா எப்படி இருப்பாங்க தெரியுமா, இப்படி இருப்பாங்க மதுமங்கலா. என்ன கொடுத்தாலும் சாப்பிட்டே இருப்பாங்க, எவ்வளோ கொடுத்தாலும் லட்டுன்னா ரொம்ப ரொம்ப பிரியம் அவங்களுக்கு, சாப்பிட்டே இருப்பாங்க, எவ்வளோ கொடுத்தாலும் சாப்பிட்டே இருப்பாங்க. மதுமங்கலா, ஸ்தோக கிருஷ்ணா, சுபலா, அதுக்கப்புறம் அர்ஜுன சகா, இவங்கெல்லாம் ரொம்ப நெருங்கிய ஃப்ரெண்ட்ஸு கிருஷ்ணருக்கு. ஒரு தடவை என்ன பண்ணுறாரு, எல்லாரோட பிரசாதம் எடுத்து சாப்பிட்டு இருக்காரு கிருஷ்ணர். அவங்க சாப்பிட்ட எச்சையை இவர் சாப்பிட்றாரு. கிருஷ்ணர் யாரு, முழுமுதல் கடவுள், அகிலாண்ட கோட்டி பிரம்மாண்ட நாயக்கர். அவர் என்ன பண்ணுறாரு, தன்னோட ஃப்ரெண்ட்ஸோட எச்சை எடுத்து சாப்பிட்றாரு. சரி, ரொம்ப நல்லா இருக்கு உங்கள் அம்மா செஞ்சுருக்கிறது. நம்ம கூட பார்க்குறோம் இல்லை, ஸ்கூலில் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உட்காந்துட்டு என்ன பண்ணுவாங்க, அவங்கவுங்க கேரியர்லாம் சேஞ்ச் பண்ணி இவங்க கேரியர் அவன் சாப்பிட்றது, அவன் கேரியர் இவன் சாப்பிட்றது, எல்லாம் நம்மளும் பண்ணியிருக்கோம் ஸ்கூலில் போகும்போது. அதே மாதிரி எல்லாம் ஷேர் பண்ணிட்டு எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அதெல்லாம் பகிர்ந்துக்கிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது கை கழுவுறாரு கிருஷ்ண. பிரம்மா பார்க்குறாரு, என்னடா இந்த
கோபாஸ்க்கு இருக்கிற கருணை எங்களுக்கு இல்லாமல் போயிடுச்சு. கிருஷ்ணர் கிட்ட உட்காந்து அவங்க எச்சையை சாப்பிட்றாரு கிருஷ்ணர். இந்த மாதிரி கிருஷ்ணரோட பிரசாதம் எங்களுக்கு இல்லாமல் போயிடுச்சு, இதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணணுமேன்னு சொல்லி பிரம்மா என்ன பண்ணுறாரு, நேராக பிரம்மா மீன் உருவமாக வருவார். மீன் உருவத்தில் வந்து யமுனா நதி கிட்ட உட்காந்து சாப்பிட்றாங்க. இங்கெல்லாம் நல்லா ஆடெல்லாம் மாடெல்லாம் மேய்க்கிட்டு மத்தியானம் பிரசாதம் மேலே உட்காந்து சாப்பிடும்போது இது நடந்திருக்கிறது. பிரம்மா பார்த்துட்டு அவருக்கு இதாகிடுச்சு, ஏன்னா எனக்கு இந்த பாக்கியமே கிடைக்கலையே, நான் சாட்சாத் 2வது இது படைப்பாளர். நான் கிருஷ்ணா ஃபர்ஸ்ட் படைப்பாளர்னா பிரம்மா 2வது படைப்பாளர், எனக்கு இல்லாமல் போயிடுச்சு இது சொல்லி அவர் என்ன பண்ணுறாரு, பண்ணுறேன் பாரு எப்படியாவது இன்னைக்கு உடனே கிருஷ்ணரோட மெடிசின் நான் எடுத்துடுறேன்னு சொல்லி மீன் உருவமாக வந்து, ஏன்னா அங்கே யமுனா நதியில் கழுவி சாப்பிட்டு என்ன பண்ணுறாரு, கை கழுவுறாரு. அங்கே ஒட்டினு இருக்கும் இல்லையா எல்லாமே, அதெல்லாம் ஒட்டி இருக்கிறதெல்லாம் அங்கே விடும். அப்போ மீன் என்ன செய்யும், அந்த ஒட்டினு இருக்கிற அந்த மகாபிரசாதத்தை சாப்பிடலாம் சொல்லி வராரு பிரம்மா ஐடியா போட்டு. கிருஷ்ணர் என்ன பண்ணுறாரு, வேணுன்ட்டு இவங்களை வந்து கொஞ்சம் கேலி பண்ணும், இவங்களை அழுவு வைக்கணும்னு சொல்லி என்ன பண்ணுறாரு கிருஷ்ணர், அன்னைக்குன்னு பார்த்துட்டு யமுனா நதி கிட்ட போய் இப்படி பார்த்துட்டு வெளியே வந்துடுறாரு. அங்கே கை கழுவுல, வேற இடத்துல போய் கை கழுவுறாரு. பிரம்மா கொஞ்சம் அழுவு வைக்கலாம் சொல்லி. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அப்போ பிரம்மா யோசனை பண்ணுறாரு, இதெல்லாம் சர்வசாதாரணமாக நம்மளுக்கு கிடைக்காது. அப்புறம் பிரம்மா கிடைக்கல, மீனா உருவத்தில் வந்த கூட அவர் கிடைக்கல, இதெல்லாம் கோபாஸ் மட்டும்தான் கிடைக்கும். அப்போது எவ்வளோ தகுதி உள்ள தூய்மையான பக்தியை அவங்க செஞ்சிருந்தா கிருஷ்ணர் கிட்டேயே அவர் வந்து பிரசாதம் சாப்பிட்றாங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும், கற்பனை பண்ணிக்கணும். இதெல்லாம் உண்மையாக நடக்கிறது, இதெல்லாம் நடந்திருக்கிறது. அப்புறம் என்ன ஆச்சுன்னா, இன்னொரு தடவை என்ன ஆச்சுன்னா, கிருஷ்ணா வந்து என்ன பண்ணுவார், அடிக்கடி நல்லா சாப்பிட்டுட்டு கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணுவோம் இல்லையா, அதனால் கொஞ்சம் கேம்ஸ் எல்லாம் ஆடுவார். இப்போ பண்ணுற கேம்ஸ் எல்லாம் ஏஷியன் கேம்ஸு, ஒலிம்பிக் கேம்ஸ் அதெல்லாம் அங்கேருந்து வந்து தான் கிருஷ்ணர் தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணது. அது நம்ம எல்லாம் பார்க்கலாம், கல்லியில் சந்தில் என்ன பண்ணுவாங்க, இந்த சின்ன வயசில் நம்ம என்ன செய்கிறோம், ஒருத்தன் வந்து குனிஞ்சிட்டு இப்படி உக்காந்துருப்பான், இப்படி குனிஞ்சிட்டே இருப்பான், தூரமாக ஓடி வந்து அவன் மேலே குதிப்பாங்க. இந்த கேம் ஆடுறாங்க யார், கிருஷ்ணரும் கிருஷ்ணனோட ஃப்ரெண்ட்ஸு எல்லாரும். ஒருத்தன் என்ன பண்ணான், ஒரு பையன் வந்துட்டு ஒரு ஃப்ரெண்ட் என்ன பண்ணுறான், அவன் இப்படி குனிஞ்சிட்டு இருக்கும்போது இந்த தேனி வந்து காது கிட்ட சொன்ன உடனே அவனுக்கு என்னாச்சு, அவன் அப்படியே இது குனிஞ்சிட்டு இருக்கவன் என்ன செய்றான், ஏஞ்சிடறான். ஏஞ்ச உடனே கிருஷ்ணர் ஓடி, எல்லாரும் ஆயிடுச்சு, கிருஷ்ணர் மட்டும் ஓடி வராரு. ஓடி வரும்போது அவரால் குதிக்க முடியல, டக்குன்னு எல்லாரும் பிடிச்சிடுறாங்க, நீ கேம்ல இந்த அவுட்டு, நீ தான் இப்போ நீ வந்து குனியணும், யார் அந்த மாதிரி குனியாமல் இருக்கிறா அவங்க வந்து போய் குனியணும், இதுதான் கேம். புரியுதுங்களா கேமு? நம்ம கூட உதவி ஆடலாம், மாதாஜி ஒரு சைடு, பிரபுஜி ஒரு சைடு ஆடலாம். இந்த மாதிரி எல்லாம் ஆடுறாங்க பிருந்தாவனத்துல. ಹೌದು ಆಡ್ತಾರೆ, ಅವರು ಆಡ್ತಾರೆ, ಇವ್ರು ಆಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. அப்போ என்னாச்சுன்னா கிருஷ்ணா என்ன செய்யறா, கிருஷ்ணா கொஞ்சம் இது பண்றது ஜாஸ்தி. எந்த ஒன்றும் தப்பு இல்லை, அவனே எழுந்துட்டான், நான் கரெக்டாக தான் குதிச்சேன், அவனே வந்து ஏஞ்சி நின்றுட்டான், இது அவன் தான் தப்பு, நான் வரமாட்டேன் போன்னு சொல்லி வீட்டுக்கு போறாரு கிருஷ்ணர். இந்த மாதிரி கிருஷ்ணா கொஞ்சம் இது மோசம் பண்றது ஜாஸ்தி, வேணுன்ட்டு மோசம் பண்றது ஜாஸ்தி, சேட்டை பண்றது. கிருஷ்ணா போன உடனே எல்லாரும் கூப்பிடுறாரு, இன்னைக்கு நீ போயிடுற பாரு, நாளைக்கு நீ வந்த உன்னை கேம்ல சேர்த்துக்கிறது. இவ்வளவு தைரியமா சொல்றாரு கிருஷ்ணருக்கு தன்னோட கோபாஸ், இன்னைக்கு நீ போயிடு பாத்துக்கலாம், போ நீ போ பார்க்கலாம், நம்ம பேசலாம் சண்டையில, நீ போடா பார்க்கலாம், நீ போ அப்படின்னு நம்ம பேசுறோம் இல்ல, அதே மாதிரி நீ போ வாடா போடான்னு பேசுவாங்க கிருஷ்ணன் கிட்ட. கிருஷ்ணன் போய் யாராவது அப்படி சொல்ல முடியுமா? அப்போ அவங்கள மட்டும்தான் அந்த தகுதி இருக்கு, அவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு மட்டும்தான் அவ்வளோ தூய்மையான பக்தி தொண்டு பண்ணியிருக்காங்க. அப்போ கிருஷ்ணர் சொல்றாரு, சரி, அப்போ டக்குன்னு மாத்துறாரு, அப்படியே உடனே இது மாத்துறாரு, டைலாக மாத்துறாரு. சரி இன்னைக்கு நான் வந்துடுறேன், நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி பண்ணக்கூடாது தெரியுமா சொல்றாரு கிருஷ்ணர். அப்புறம் வந்து அவர் குனிகிறாரு. அவர் குனியும் போது எல்லாரும் வேணுன்ட்டு போட்டு மிதிக்கிறது, அவரை போட்டு அழுத்துறது, பின்னாடி முதுக வந்து போட்டு அழுத்துறது. இதை பார்த்த தேவர்கள் எல்லாம் பார்க்குறாங்களாம், 33 கோடி தேவர்கள், இந்திரா, பிரம்மா, சிவா, வருணா, அதுக்கப்புறம் சந்திரா, அதுக்கப்புறம் வந்து இவர் வாயுதேவர் எல்லாம் உட்காந்து மேலே இருந்து பார்த்துட்டு இருக்காரு. என்னடா கிருஷ்ணர் கூட விளையாடுறதுக்கு எவ்வளோ பெரிய பாக்கியம், மகா பாக்கியம் இவங்களுக்கெல்லாம், எங்களுக்கு எதுவுமே இல்லாமல் ஆயிடுச்சே சொல்லி என்ன பண்ணுறாங்க, எல்லாரும் கோபாஸோட உருவத்தில் வராங்க. கோபாஸோட உருவத்தில் வந்து நம்மளும் போய் கிருஷ்ணர் மேலே போய் குதிக்கலாம் சொல்லி ஓடி போய் குதிக்கலாம்னு சொல்லி போகிறாங்க. அப்புறம் யோசனை பண்ணுறாங்க, இந்திரன் நிற்கிறார், அவர் தான் தேவருக்கெல்லாம் அதிபதி, அவர் நின்றுட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் அவர் யோசனை பண்ணுறாரு, எப்படின்னா அவர் குதிக்கும் போது அவருக்கு என்ன கனவு வருது, ஆதிசேஷா மேலே விஷ்ணு படத்துக்கு பாருங்க, கடலில் பால் கடலில், அது கனவு வந்துடுது, இவர் எங்கள் பாஸ் ஆகிடுச்சு, இவரு மேலே நம்ம குதிக்கலாமா, யாராவது நம்ம யாராவது படுத்திருந்தா கூட நம்ம தாண்டி போகக்கூடாது, தெரியும் இல்லைங்களா, தாண்டி போகக்கூடாது. அந்த மாதிரி பகவான் இது முழுமுத கடவுள், இவர் மேலே போய் நம்ம தாண்டி போய் குதிக்கலாமா
சொல்லி அவருக்கு பயம் வந்துடுது. இல்லை எங்கள் பாஸ் இவர். இப்போ யாராவது நம்ம கம்பெனிக்கார பெரிய நம்ம சுப்பீரியரோ பாஸ் யாரும் வந்திருப்பாங்க, அவங்க அப்படி போயிட்டு இருப்பாங்க. நம்ம என்ன செய்கிறோம், காரில் உட்காந்துருப்போம், ஜம்முன்னு காரில் உட்காந்துருந்த முடியும் நம்ம என்ன செய்கிறோம், டோர் சார் 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 வணக்கம் அப்படின்னு. அந்த மாதிரி இவர் இப்போ இது என்ன முழுமுத கடவுள், இவர் மேலே போய் நம்ம குதிக்கலாமா அன்றது போய் குதிக்க போகிறாங்க. இவருக்கு அந்த பயம். அப்புறம் பின்னாடி ஒரு கோப்பா இருக்கார், ஏய் நீ குதிக்கிறியா இல்லையா, போட பக்கத்தில் இந்திரனை, இவர் இந்திராவை நீ குதிக்கிறியா இல்லையா, அவனுக்கு பக்கத்தில் போக சொல்லி அவனை அப்படி தொடுத்து விட்டாரு இவரை இந்திராவை. எல்லாரும் பார்த்து சிரிக்கிற தேவர்கள் எல்லாம். இந்திரா பாருங்க என்ன சொர்க்காதிபதி, சொர்க்கத்துக்கே அதிபதி, அவராலேயே முடியல, நான் போறேன் பாரு. சூரியன் வராரு. சூரியன் போய் ஓடி போகும்போது அவருக்கு அந்த ஆதிசேஷத்தை மேல படுக்கிறது அவருக்கும் நான் வந்துருது. இவங்கெல்லாம் தேவர்கள், இவருக்கெல்லாம் சீஃப் தானே, அவரு சுப்ரீம் தானே, அவருக்கு நான் வந்துருது. அப்புறம் அவர் சூரியன் ஒதுக்கிடுறாரு. ஏன் இவங்க 2 பேரால முடியாதுன்னு சந்திரன் போறாரு. சந்திரன் பார்த்துனா அவர் ஓடி போகும்போது அந்த பக்கத்தில் போகும்போது அவருக்கு அந்த நான் வந்துருது, அவர் ஒதுக்கிடுறாரு. இந்த மாதிரி எல்லா தேவர்களும் பார்த்து எல்லாம் பக்கத்தில் ஒதுக்கிடுறாரு. அப்போ அவங்க புரிஞ்சுக்கிறாங்க, இதெல்லாம் நம்மளால முடியாத காரியம். இது யாரால முடியும், கிருஷ்ணரோட ஸ்நேகிதர் கோபாஸ், அவர் பேர் என்ன பேரு, கோபாஸால தான் இது முடியும், வேற யாராலையும் முடியாதுன்னு சொல்லி அவங்க வந்து என்ன பண்றாங்க, வெளியே வந்துடுறாங்க. இந்த மாதிரி குரு என்ன பண்றாங்க, நம்மளுக்கு இந்த லீலைகள்லாம் சொல்லி கிருஷ்ணரை ஞாபகப்படுத்துறாங்க. அதான் ஸ்ரீராதிகாமா தவையோர பாரா மாதுரிய லீலா. அந்த லீலைகள் எப்படி இருக்கும், மாதுரியமா என்ன, மாதுரியம்னா இது சம்சம் மாதிரி இருக்கும். ஸ்வீட் சம்சம் தெரியுமா உங்களுக்கு, சம்சம் ரசகுல்லா அந்த மாதிரி சாப்பிட்டா எப்படி இருக்கும், நம்மளுக்கு ஒன்னே ஒன்று கொடுத்துட்டு போயிருக்காங்க ரசகுல்லா, இன்னொன்று கொடுத்தா நல்லா இருக்கும்னு சொல்லுவோம். ரசகுல்லா ரொம்ப ஸ்வீட்டா இருக்கும், அந்த மாதிரி இருக்கும் அந்த லீலைகள்லாம் கேட்க. இந்த லீலைகளை வந்து சொல்லி குரு என்ன நம்மளை என்ன பண்றாரு, அந்த ஸ்மரண சேவை நம்மளுக்கு தராரு. ஸ்மரணம் என்ன, ஞாபகப்படுத்துகிறது, பகவானை பத்தி ஞாபகப்படுத்துகிற சேவையை, அந்த ஒரு கருணை நம்மளுக்கு கொடுக்குறாங்க. அதான் 6வது. அது 5வது. 6வது இது நிகுஞ்சயோனோ ரத்திகேலி சீதை. அதான் நம்ம இப்போ பார்க்க போறோம். நிகுஞ்சயோனோ ரத்திகேலி சீதைன்னு என்ன அர்த்தம், குரு என்ன பண்றாருன்னா சீடர்களை வந்து இங்க நம்ம என்ன செய்யணும்னா பாருங்க, குரு என்ன பண்றாரு, சீடர்கள் எல்லாரையும் கூப்பிட்டுட்டு என்ன பண்றாங்க, ஆளாளுக்கு ஒரு சேவையை கொடுக்குறாரு. புக்ஸ், பாகவதம் புக்ஸ் நிறைய இருக்கு, பகவத்கீதை புக்ஸ் இருக்கு, போய் நீ டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க, புஸ்தகம் வித்தரணம் பண்ணுங்க. ஒருத்தர் அனுப்புறாங்க. இன்னொருத்தர் வந்து நீ இது சமையல் செய்வோன்னு சொல்லி இன்னொருத்தர் அனுப்புறாங்க. இன்னொருத்தர் என்ன செய்றாங்க, மாலை கட்டணும். நம்ம எங்கள் கோயிலெலாம் போனால் நிறைய பேர் உட்காந்துருவாங்க மாலை கட்டுறதுக்கு. ஜென்மாஷ்டமியெல்லாம் போனால் கோயில் ஃபுல்லாக மாலை உதிரிப்பு எல்லாம் போட்டிருப்பாங்க, எல்லாம் கட்டிகிட்டே இருப்பாங்க. அந்த மாலையில் ஒருத்தருக்கு ஒரு வேலை ஒரு சர்வீஸ் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி சேவையில் ஈடுபடுத்துகிறாங்க குரு. அப்புறம் ஹரே கிருஷ்ண மந்திரத்தை சொல்லிக் கொடுக்குறாங்க. இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லணும், ஹரே கிருஷ்ண மந்திரம் நீங்கள் சொல்கிறீங்க, என்ன இதுக்கு மீனிங் என்ன. பிரபுபாதர் ஒரு தடவை சொல்கிறார் ஒரு கிளாஸில், ஹரே கிருஷ்ணா ஹரே ராமா, இதில் என்ன மீனிங்னா, ஹரே என்ன யாரு, குட், ஹரே என்ற ஒரு சொல்லு எதுலேருந்து வருதுன்னா ஹரா, HARA, ஹரா. ஹரானா தாய்னு அர்த்தம். தாய் இங்கே யார் நம்மளுக்கு, இந்த பிரம்மாண்டத்துக்கு தாய் யாரு, ஸ்ரீமதி ராதாராணி. ராதாராணியை வந்து நம்ம கெஞ்சி கேட்குறோம், மா தாயே ராதாராணி, எப்படியாவது என்னை வந்து நான் ரொம்ப எனக்கு கஷ்டப்பட்டுருக்கேன், எனக்கு சேவை இல்லாமல் இருக்கு, தயவுசெய்து என்ன செய்கிற நீ கிருஷ்ணரோட சேவையில் அவங்க திருவடியில் வந்து எனக்கு எப்படியாவது சேவை பண்ணுற மாதிரி எனக்கு ஒரு வாய்ப்பு கொடு. இதான் உண்மையான புரிதல். எதுக்கு, ஹரே கிருஷ்ண மந்திரத்துக்கு. எப்படியாவது அம்மா தாயே எப்படியாவது என்ன செய்யணும், எனக்கு என்ன செய்கிற, பகவானோட திருவடியில் வந்து எனக்கு சேவை கொடுக்குற மாதிரி எனக்கு அந்த பாக்கியத்தை கொடு, அந்த கருணை கொடுன்னு சொல்லி நம்ம யாரை கேட்குறோம், ராதாராணியை கேட்குறோம். அதனால ராதாராணியை வந்து டைரெக்டாக நம்ம அப்ரோச் பண்ண முடியாது. யார் நம்ம யாரை எப்படி நம்ம அணுக முடியும் ராதாராணியை, குரு மூலமாக தான். இதெல்லாம் குரு தான். குரு இல்லைன்னு நம்ம எதுவுமே பண்ண முடியாது. இப்போ மாதாஜி வந்து நைவேத்தியம் பண்ணார், எப்படி தெரியும் மாதாஜிக்கு, முன்னாடியே தெரியுமா இருக்கு, ஏதோ பகவான் கிட்ட வைக்கிறோம். நம்ம என்ன செய்யறோம், முன்னாடி எல்லாம் இது வரதுக்கு முன்னாடியே சும்மா வாழைப்பழம் எடுக்கிறது, பழம் எடுக்கிறது, அப்படி வச்சுட்டு கொடுத்துட்டேன், அவ்வளோதான். அப்படிதான் நம்ம பண்ணிட்டு இருந்தோம். இப்போ நம்ம குரு என்ன சொல்லி கொடுத்துருக்காரு எனக்கு, இல்லைம்மா நீ எப்படி சாப்பிட்றியோ, தட்டையில் போட்டு எல்லாம் சாப்பிட்றியோ, அது மாதிரி நீயும் துளசி வச்சு இந்த மந்திரத்தை சொல்லி பகவானை வந்து வேண்டிக்கணும். ஐயா என்னை மன்னிச்சுடு, எனக்கு இந்த உனக்கு செய்கிற தகுதி எனக்கு இல்லை, அந்த அளவுக்கு தூய்மையான பக்தி தொண்டு என்கிட்ட இல்லை, என் இதயம் வந்து எல்லாம் இருக்கு, கல்மஷம் ஆகிட்டு இருக்கு. அதனால குருவை நம்ம கெஞ்சினோம், குருஜி எப்படியாவது நீங்கள் வந்து இந்த போகாவை நான் வந்து எனக்கு தெரியாமோ எனக்கு தெரிஞ்சது நான் வந்து செஞ்சுருக்கேன், இன்னும் எனக்கு தெரிய வைங்க, நிறைய தெரிய வைங்க, நான்
எப்படி நைவேத்தியம் பண்ணுறது, எப்படி சேவை செய்கிறதுலாம் எனக்கு தெரிய வைங்கன்னு சொல்லி குருவை நம்ம கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் கிருஷ்ணர்கிட்ட நம்ம கேட்டுக்கிட்டு நைவேத்தியம் எல்லாம் பண்ண பிறகு நம்ம வந்து மன்னிப்பு கேட்கணும். இந்த பண்ண சேவையில் ஏதாவது நான் தவறுகள் பண்ணியிருந்தா, ஏதாவது குறை இருந்தா தயவுசெய்து என்ன மன்னிச்சிருங்க. ஏன்னா நான் வந்து யாரு, கட்டுண்ட ஆத்மாவா? நான் தூய்மையான பக்தரா? கிடையவே கிடையாது. சாதாரணமான ஒரு நபர், கட்டுண்ட ஆத்மா நான். எனக்கு எதுவுமே தெரியாது, ஏதோ எங்கள் குரு சொல்லி கொடுத்துருக்க அதை செஞ்சுட்டு இருக்கேன். அதனால ஏதாவது தவறுகள் இருந்தால் என்ன மன்னிச்சிருங்க. ஏன்னா நம்மளால கரெக்டாக செய்ய முடியாது, நம்ம தூய்மையாக இருக்க முடியாது. இல்லறவாசினாலும் நம்ம இருக்கலாம், ஏதோ ஒரு குறை வந்துடும், ஏதோ ஒரு குறை இருந்திருக்கும். 64 குறைகள் இருக்குது. நீங்கள் பக்தி ரசாமிர்த சிந்து புஸ்தகம் படித்தா ரூப கோஸ்வாமி சொல்கிறாரு 64 குறைகள் இருக்குது பகவானுக்கு விக்கிராராதனை பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம பண்ணாமையும் இருக்க முடியாது. பண்ண 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 நம்மளே ஸ்லோவாக நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சம் மேலே போயிடுவோம். அது கிருஷ்ணர் இழுத்திடுவார். அப்படி குரு அமிச்சு எப்படியாரு குரு நம்மளுக்கு என்ன செய்வார், குரு ஆன்மீக குரு ஸ்லோவாக நமக்கு எல்லாம் சொல்லி கொடுத்துட்டே இருப்பார். அதான் நிகுஞ்சயோனோ ரத்தி கேலி சித்தியை யாயாலி பீரோ திரபேக்ஷனியா தத்ராதி தாக்ஷா அதிவல்லபஸ்யா. அப்படின்னா நம்ம பகவான் கிருஷ்ணர் என்ன குரு என்ன செய்கிறார், நம்மளுக்கு பகவானை புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஹரிநாமத்தை கொடுக்குறாரு, ஹரிநாம சேவை கொடுக்குறாரு. ஹரிநாம சேவை கொடுத்து நீங்கள் நாமத்தை சொல்லுங்கள். எதுக்கு நாமத்தை சொல்கிறது சொல்லுங்க பார்க்கலாம். சும்மா பூஜை பண்ணிட்டு போயிடலாம், இல்லை எதுக்கு நாமத்தை சொல்கிறது பார்க்கலாம். எதுக்காக நம்ம வந்து ஹரே கிருஷ்ண மந்திர சாண்டிங் பண்ண சொல்கிறோன்றது நீங்கள் புரிஞ்சுக்கணும். எதுக்காக பண்ணுறோன்னா ஆன்மீக ஈடுபாடில் பக்தி சேவையில் முதல்ல படி என்னென்னா பகவானோட நாமம் தான். ஏன்னா பகவான் நாமத்தை சொல்ல நம்ம ஆரம்பித்தாலே நிறைய சேஞ்சஸ் நம்மக்கிட்ட வரும். ನೀವು ಬಂದು ಎಷ್ಟು ದಿನ ಆಯ್ತು ಮಾತಾಜಿ ನೀವು ಇಲ್ಲಿ ಇದಕ್ಕೆ? ಅಲ್ಲಲ್ಲ ನಾನು ಹೇಳಿದ್ದು ಈ ಕೃಷ್ಣ ಕಾನ್ಷಿಯಸ್ಗೆ ಕೃಷ್ಣ ಪ್ರಜ್ಞೆಗೆ ನೀವು ಬಂದು ಎಷ್ಟು ವರ್ಷ ಆಯ್ತು? ನಮ್ಮ ಮನೆ ಪ್ರಭು ಮನೆಗೆ ಬಂದು ಎಷ್ಟು ದಿನ ಆಯಿತು? ಒಂದು ಎಷ್ಟು ವರ್ಷ ಆಗಿರ್ಬೋದು? ಓಹೋ 4ನೇ ಅಧ್ಯಾಯ. ಅದಕ್ಕೆ ಮುಂದೆ ಇಲ್ಲ, ನೀವು ಅದಕ್ಕೆ ಮುಂದೆ ಬಂದಿಲ್ಲ. ಒಂದು 3 ವರ್ಷ ಆಗಿರ್ಬೋದಾ? நான் நிறைய வருஷம் ஆயிருக்கு. இல்லை ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன், சிம்பிள். 5 ವರ್ಷ ஆயிருக்கு. ಓಕೆ 5 வச்சுக்கலாம், 5 ವರ್ಷ வச்சுக்கலாம். ಅಶ್ವತ್ಥ ಮಾಧವ 5 ವರ್ಷ. ನೀವು 5 ವರ್ಷ ಬರೋಕ್ಕೆ ಮುಂದೆ ನಿಮ್ಗೆ ಹೇಗಿತ್ತು, ಈಗ ಹೆಂಗಿದೆ ನಿಮಗೆ ನಿಮ್ಮ ಅನುಭವದಲ್ಲಿ? ಭಕ್ತಿ ಸೇವೆ ನೀವು ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀವಿ, ಎಷ್ಟೊಂದು ನಿಮಗೆ ಬದಲಾವಣೆ ಇದೆಯಲ್ಲ ನಿಮ್ಮದ್ರಲ್ಲಿ? ಎಷ್ಟು ಬದಲಾವಣೆ ಇದೆಯಾ ಇಲ್ಲ? ಇಲ್ಲ ನಾನು ಕೇಳೋದು ಅದು ಬಿಟ್ಬಿಡಿ, ಮುಂದೆ ಮಾಡೋದು ಬಿಟ್ಬಿಡಿ. ಈಗ 5 ವರ್ಷದಿಂದ ನಿಮಗೆ ಎಷ್ಟು ಬದಲಾವಣೆ ನೀವು ನೋಡ್ತಾ ಇದ್ದೀರಾ ಇಲ್ವಾ? ಎಷ್ಟೋ ಕಲ್ತ್ಕೊಂಡಿದ್ದೀರಾ ಅಲ್ವಾ? ಇರ್ತೀರಿ ನೋಡಿ. 5 ವರ್ಷமா ಮಾತಾಜಿ ಬರಾರೆ. ಮಾತಾಜಿ ನೀವೇ ಎತ್ತನ ವರ್ಷ ಮಾಡಿದವರಿಗೆ ಅದು ಬಿಟ್ಬಿಡಿ, ಹಳೇದು ಬಿಟ್ಬಿಡಿ. ಅದು ಮಧ್ಯದಲ್ಲಿ ನಿಮ್ಗೆ ಬೇರೆ ಪ್ರಾಬ್ಲಮ್ ಆಯ್ತು, ಅದು ಬಿಟ್ಬಿಡಿ. ಈಗ ಜಸ್ಟ್ ಪ್ರಭು ಮನೆಗೆ 6 ತಿಂಗಳಾಯ್ತು. ಅಲ್ಲ 1 ವರ್ಷ ಆಯ್ತು, 1 ವರ್ಷ ಆಯ್ತು. 1 ವರ್ಷ ಆಯ್ತು. ನೀವೇ ಹೇಳಿದ್ರಲ್ಲ ಮೊನ್ನೆ 1 ವರ್ಷ ಆಯ್ತು ಅಂತ. ಚತುರ್ಮಾಸ ஸ்டார்ட் ஆகல நீ ಬಂದಿಲ್ಲ பிரபு மனைக்கு. 1 வருஷம் ஆச்சு மாதாஜி வந்து. இப்போ பாருங்க, அந்த 1 வருஷத்துக்கு முன்னாடி இவங்க முன்னாடி இருந்து பெரிய பக்தர் தான். அப்போ என்னாச்சு, நடுவில் சரியான இது பக்தர்கள் கிடைக்காம என்னாச்சு, அவங்களுக்கு ஸ்டாப் ஆயிடுச்சு. அப்போ என்ன செஞ்சாலும் திரும்பி அவங்களுக்கு வந்து மனசில் இதயத்தில் ஏதோ ஒரு குறை, என்னடா எனக்கு யாருமே கிடைக்கல. அப்போ பகவான் என்ன செய்கிறாரு, உனக்கு பக்தர் வேணுமா, நான் அனுப்புறேன்னு சொல்லி பக்தர் அனுப்புறாரு. இந்த மாதிரி நிறைய. இப்போ உங்களுக்கு மாதாஜி பாரதி மாதாஜி அவ்வளோதான், இவங்களுக்கு பக்தி சேவை செய்யணும்னு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது. இவங்களும் நிறைய சேவை செஞ்சிருக்காரு, நிறைய பிரார்த்தனை பண்ணியிருக்காரு. அந்த பிரார்த்தனைக்கு வந்து இவர் தகுதி இருக்காரான்னு சொல்லி பார்க்குறாரு. முதல்ல பகவான் தகுதி இருந்தால் என்ன பண்ணுறாரு, உடனே அவருக்கு ஒரு அமைப்பு கொடுப்பாரு, யாரோ ஒருத்தர் அனுப்புவார். அந்த மாதிரி அனுப்பிச்சிட்டு என்ன செய்கிறாரு, யாராருக்கு ஆசை இருக்கோ, யாராருக்கு உண்மையாக எனக்கு சேவை செய்யணுன்ற ஒரு அந்த விருப்பம் இருக்கோ, அந்த விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி பகவான் என்ன செய்கிறாரு, ஒரு குரு அனுப்புறாரு, ஒரு பக்தர் அனுப்புறாரு, ஒரு சாது அனுப்புறாரு, இல்லை ஒரு புஸ்தகத்தை கொடுப்பாரு, ஏதோ ஒரு சேவையில் ஈடுபடுத்துவார். அந்த வேலை தான் அந்த வேலை தான் குரு செய்கிறாரு. இப்போ குரு இல்லைன்னா அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. இப்போ எங்கள் குரு மகாராஜுக்கு ஒருத்தர் வந்து தீட்சை எடுக்கும்போது நாங்கள் ப்ராமிஸ் பண்ணுறோம், நாங்கள் இந்த பிரச்சார சேவை எடுத்துக்கிறோம், இந்த புக் டிஸ்ட்ரிபியூஷன் நாங்கள் எடுத்துக்கிறோம், நாங்கள் எல்லாம் பண்ணியிருக்கோம். மாதாஜி நாங்கள் எல்லாம் பண்ணியிருக்கோம், ப்ராமிஸ் பண்ணியிருக்கோம். அந்த ஆமாம் அப்போதான் குரு மகாராஜ் கிட்ட அப்போ எல்லாருமே ஒரு சேவை எடுத்துக்கணும், அப்போ தான் தீட்சை கொடுப்பாரு. இல்லைன்னா நம்ம தீட்சை எடுக்க தேவையில்லை. நம்ம மட்டும் பக்தி சேவை பண்ணிட்டு நான் மட்டும் கோலோக தான் போகணுன்ற அந்த என்ன சொல்றது சுயநிலை இருக்கக்கூடாது. அந்த நம்ம போக முடியாது. மற்றவங்களுக்கு நம்ம பக்தியை கொடுக்கணும். நம்மளே தெலுங்குல சொல்லுவாங்க, மூஸ்பெட்டின் பாஸ் பையன்னு சொல்லுவாங்க. புரியுது அவங்களுக்கு? எப்படி வந்தது, எடுத்து வச்சது என்ன ஆகுதுன்னா கொளுத்தி போய்டும், அது இருக்காது, அழிஞ்சிடும். அந்த மாதிரி நம்ம பக்தியை வந்து நம்ம வந்து உள்ள லாக் போட்டு இதை சேஃப்ல வச்சு லாக் போட்டு வச்சுக்கூடாது. எல்லாருக்குமே கொடுக்கணும் பக்தியை. அப்போதான் எல்லாரும் ரசிப்பாங்க, ஒரு ருச்சி வரும், ஒரு பிரேம வரும்.
இல்லை அது விட்டுற. நான் சொல்கிற பாயிண்ட் என்னென்னா நான் சொல்கிற பாயிண்ட் என்னென்னா அந்த குருன்றவங்க வந்து இந்த மாதிரி கருணையை நம்மளுக்கு கொடுக்குறாரு. ஹரிநாமத்தை கருணை கொடுக்குறாரு, பகவானை பற்றி புரிஞ்சுக்கிற ஒரு கருணை கொடுக்குறாரு, பிரசாதத்தை கொடுக்குறதுக்கு உங்களை என்கேஜ் பண்ணுறாரு, சேவையை கொடுக்குறாங்க. முதல் சேவை அவர் கொடுக்குறது என்னென்னா இந்த ஜென்மா மிருத்யு ஜராவதிலேருந்து நம்மளை வெளியே எடுக்கிறாரு. ஃபஸ்ட்டு சேவை. செகண்ட் ஸ்லோகம் என்ன சொல்லுதுன்னா நம்மளுக்கு என்ன செய்கிறாரு, இது நம்மளுக்கு வந்து கீர்த்தன் சேவை கொடுக்குறாங்க, நம்மளை பாட வைக்கிறாங்க. இப்போ நான் இத்தனை நாள் என்ன செஞ்சுட்டேன், ஜெயராத மாதம் மட்டும் பாடிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நான் பார்த்தேன் உங்களுக்கு எந்த கீர்த்தனமே வராமல் இருந்தது. இப்போ நான் என்ன செஞ்சேன், ஒரு கீர்த்தனா எனக்கே தெரியாது நான் இப்படி இந்த கீர்த்தன் பண்ணுறேன். நான் ஜெயராத மாதம் பாடிட்டு போயிடலாம் சொல்லி எத்தனோ வாட்டி அதான் பாடிட்டு தான் இருந்தேன். அப்புறம் எனக்கு ஒரு ஐடியா வந்தது, இது எனக்கே தெரியல அது எப்படி வந்து பகவானே எனக்கு அந்த ஐடியா கொடுத்துட்டாரு. என்னன்னா நீ பைத்தியக்கார மாதிரி அதே பாடிட்டு இருக்கிற, இவங்களால எப்போ கற்றுக் கொடுக்குறாங்க. எனக்கு ஒரு யோசனை வந்துருச்சு. அப்போ நம்ம பக்தர்கள் எல்லாமே டெம்பிளில் பாடுற கீர்த்தனை எல்லாமே அவங்க கற்றுக்கணும். இப்போ அப்படி கற்றுக்கிட்டா அவங்க நல்லா பாடுவாங்க, நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க, அனுபவப்படுவாங்க, அந்த மீனிங்கை புரிஞ்சு. அதனால தான் இவ்வளோ கஷ்டப்படுறேன் நான். எதுக்காக இதை பற்றி ஒரு அர்த்தமும் சொல்கிறேன்னா, நீங்கள் பாடும்போது அந்த மீனிங் வரணும் உங்களுக்கு. அந்த மீனிங் வந்து அவங்களுக்கு இன்னும் நல்லா இருக்கும், அதை ரசிக்கிறதுக்கு நல்லா இருக்கும். அதனால் அந்த நிகுஞ்சயன்னு ஒரு அத்திக்கரை செய்த 6வது ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறாங்க, ஹரிநாம சேவை நம்மளுக்கு கொடுக்குறாங்க குரு. ஹரிநாம சேவையை கொடுத்து ஆளுக்கு ஒரு சேவை கொடுத்து அவங்கள என்கேஜ் பண்ணுறாங்க. அங்கே அந்த என்கேஜ் பண்ணும்போது என்ன ஆகுது, நம்மளுக்கு அந்த ஹரிநாமத்தில் ருச்சி ஜாஸ்தி ருச்சி ஆகிட்டே இருக்கும், ருச்சி வந்துகிட்டே இருக்கும். சொல்ல 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 ஒரு ரவுண்டு சொல்கிறோம், 2 ரவுண்டு சொல்கிறோம், 3 4 5 6 சீரியஸாக சொல்கிறவங்க அந்த நாமத்தை ருச்சி விட மாட்டாங்க. அவங்களுக்கு அன்றைக்கி ஹரிநாமத்தை பண்ணாமல் இருந்தால், சாண்டிங் பண்ணாமல் இருந்தால் ஏதோ ஒரு மாதிரி ஆகிருக்கும், ஏதோ தலைவலி மாதிரி இருக்கும். மாதாஜி கூட இப்போ சொல்லிட்டு தலைவலின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நீங்கள் மாதாஜி ஒன்றும் இல்லை, என்னைக்கு உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கும் அப்போ பகவான் மாலை கொடுத்துருக்கீங்களா, அது மாலை எடுத்து பண்ணிகிட்டே இருங்க, மாலை எடுத்து ஜபம் பண்ணிகிட்டே இருக்கேன். அப்படி தான் பண்ணுறது. என்ன பிரச்சனை வந்தாலும் நான் எதுவும் ஃபஸ்ட்டு உக்ரம் வீரம் சொல்லிடுவேன், 107 சொல்லிட்டு ஹரிநாமத்தை எடுத்துடுவேன். அது பண்ணாதான் எனக்கு வந்துட்டே இருக்கும். அது ப்ராப்ளம் சால்வ் ஆகுறதுன்னு சொல்லி நம்ம சொல்கிறது இல்லை, தைரியத்தை கொடுக்கும், சக்தியை கொடுப்பாங்க. ஆன்மீகமான சக்தி நம்மளுக்கு பலராமர் தான் கொடுக்குறது. ஸோ அவங்ககிட்ட அந்த நாமத்தை சொல்ல என்ன நம்மளுக்கு அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுற அறிவு நம்மளுக்கு கொடுத்துட்றாங்க. எப்படின்ட்டு நம்மளால் முடியாது, அது நம்ம குரு கிட்ட நம்ம வந்து வணங்கணும். அப்போ குரு என்ன செய்யறது, அந்த ஹரிநாமத்தை நீ சொல்லு. ஸோ ஹரிநாமத்தை சொல்ல என்ன ஆகுது, நம்மளுக்கு இன்னும் நம்ம வந்து டெவலப் ஆகிட்டே இருப்போம், அட்வான்ஸ் ஆகிடும், முன்னேற்றத்தை பார்க்கலாம். அப்புறம் புக் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுவாங்க, அப்புறம் பகவத்கீதை பற்றி படிக்க சொல்லுவாங்க, ஸ்லோகாஸ் சொல்லுவாங்க, ஸ்லோகாஸ் ரிசைட் பண்ண சொல்லுவாங்க. இப்போ நம்ம கோயில் என்ன பண்ணுறோம், போனோடனே ஸ்லோகா ரெசிடேஷன் பண்ணுறோம் இல்லையா, முன்னே அதெல்லாம் பண்ணல. ஏன்னா ஒரே தடவை சொல்லிட்டு உங்களுக்கு பயம் வந்துடும், ஏன்னா சம்ஸ்கிருத ஸ்லோகம்லாம் சொல்கிறாங்க, அப்பா வேண்டாப்பா சுவாமி, இது நம்மளுக்கு அவங்க ரொம்ப தூரமாக இருக்குது, யாரோ சன்னியாசிங்களுக்கு சாதுகளுக்கு தான் தெரியும். இப்போ பாருங்கள், ஒரு ஸ்லோகா சொல்கிறீங்க, எல்லாருமே சொல்லிட்டு இருக்கீங்க. இதுக்கு முன்னாடி பிராமணர் தான் சொல்லணும், நம்ம சொல்லக்கூடாது, நம்மளுக்கெல்லாம் வராது, அவங்களுக்கு தான் அந்த வாசனை, இந்த வாசனை நம்மளுக்கு இல்லை. இப்போ எல்லாருமே பிரபுபாதர் ரசிகர்னால எல்லாருமே சொல்கிறாங்க, சின்ன பசங்களாம் சொல்கிறாங்க. ஏன்னா நம்ம அந்த குரு அந்த மாதிரி அந்த கருணை கொடுக்குறாரு நம்மளுக்கு. ஸோ எல்லாம் சொல்ல வைக்கிறாங்க, எல்லா சேவையிலையும் ஈடுபடுத்துறாரு அவர். அதனால இந்த குரு வந்து நமக்கு என்ன செய்கிறாரு, ஒரு பாலம் மாதிரி. ஒரு பௌத்திக உலகத்துலையும் ஆன்மீக உலகத்துலையும் 2 இடத்துலையும் சேவை செய்கிறாரு இவர். பௌத்திக உலகத்தில் நம்மளுக்கு எல்லாமே பயிற்சி கொடுத்துட்டு அந்த ஆன்மீக உலகத்தில் நம்ம கொண்டு போய் அங்கே சேவையை ஈடுபடுத்துறாரு நம்மளோட. அவர் நம்ம குருவுக்கு சேவை செஞ்சால் குரு யாருக்கு சேவை செய்கிறாரு, இவங்களுக்கு மஞ்சரிக்கு செய்கிறாங்க. மஞ்சரி யாருக்கு செய்கிறாங்க, சக்கியங்களுக்கு. சக்கியன்னு அஷ்ட சக்கியம் இருப்பாங்க, அவங்க தான் அஷ்ட சக்கி, 108 சக்கி இருக்காங்க. அந்த சக்கியங்களுக்கு வந்து மஞ்சரி செய்கிறாங்க. மஞ்சரிக்கு யார் செய்கிறாங்க, குரு தான் செய்கிறது. அதனால தான் இந்த ரூப கோஸ்வாமி, பக்திவினோத் டாக்கர் மகாராஜ், பக்திவினோத் டாக்கர் வந்து கமல மஞ்சரி, ரூப கோஸ்வாமி வந்து ரூப மஞ்சரி, இவங்கெல்லாம் மஞ்சரிங்க. எதுக்காக இங்கே வந்திருக்காங்கன்னா, இந்த கிரந்தங்களெல்லாம் எழுதி நம்மளுக்கு கிருஷ்ண பக்தி கொடுக்குறதுக்காக வந்திருக்காங்க. அவங்க எழுதுனது உபதேசாமிருதம், அதெல்லாம் அதான் நம்ம படிச்சுட்டு இருக்கோம். இது மண்டே நம்ம கிளாஸ் எடுக்கிறது அதனால தான். ஸோ அதனால் குரு இந்த சேவை செய்கிறாரு. ஒரு பாலம் மாதிரி ஒரு பாலத்தை கட்டிட்டு நம்மளை என்ன செய்கிறாரு, இந்த பௌத்திக உலகத்தில் வந்து இந்த பாலத்து மேலே கொண்டு போய் குரு கிருஷ்ணர்கிட்ட நம்மளை சேர்க்கிறாரு. டைரெக்டாக நம்ம கிருஷ்ணர்கிட்ட போக முடியாது, நம்மளுக்கு தகுதி இல்லை. அதனால நாம் குருக்கு சேவை செஞ்சால் குரு யாரும் செய்கிறாரு, குரு வந்து டைரெக்டாக கிருஷ்ணருக்கு அவரும் செய்ய மாட்டார். மஞ்சரி செய்வாங்க, அவங்களும் சேவை செய்வாங்க. மஞ்சரி வந்து சக்கியருக்கு செய்வாங்க, சக்கியர் யாருக்கு செய்வாங்க, ராதாராணிக்கு செய்வாங்க, ராதாராணி யாருக்கு செய்வாங்க, கிருஷ்ணருக்கு செய்வாங்க. அப்போ நம்ம குருவுக்கு செஞ்சால் யாருக்கு செஞ்ச மாதிரி, கிருஷ்ணாக்கு டைரெக்டாக செஞ்ச மாதிரி தான், ராதாராணிக்கு கிருஷ்ணாக்கு செஞ்ச மாதிரி தான். நம்ம டைரெக்டாக பண்ண முடியாது. அதனால நம்ம என்ன செய்கிறோம், இப்போது இங்கே ஒசூர் அரசாங்கம் இருக்குது, கார்பரேஷன் இருக்குது. கார்பரேஷன்காரங்க என்ன பண்ணுறாங்க,
கவர்மெண்ட்டுக்கு பிரதிநிதியாக அவங்க டாக்ஸ் கலெக்ஷன் பண்ணுறாங்க, ஊரை வந்து டெவலப்மெண்ட் பண்ணுறாங்க. யார் சார்பாக பண்ணுறாங்க? அவங்க முக்கியமந்திரி யார் இருக்காங்களோ, சீஃப் மினிஸ்டர் யார் இருக்காங்களோ அவங்க சார்பாக இவங்கெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. அப்போ இவங்களுக்கு செஞ்சால் நம்ம யாருக்கு செஞ்ச மாதிரி? நம்ம அப்போ இவங்க செஞ்சால், இவங்க இந்த ஆஃபீஸர்ஸ் எல்லாமே செஞ்சால் அவர் டைரெக்டாக சீஃப் மினிஸ்டர் நம்மளுக்கு செஞ்ச மாதிரி தான். அந்த மாதிரி இப்படி கீழேயும் போகும் மேலேயும் போகும். மேலேருந்து நம்மளுக்கு கருணை கொண்டு வந்து நம்மளுக்கு கொடுக்குறாரு இவர் குரு. அதே மாதிரி நம்மளை வந்து இங்கேருந்து கொண்டு போகிறாரு, அங்கே எங்கே கோலகுருநாதத்தை கொண்டு போகிறாரு. கொஞ்சம் புரியுது, கொஞ்சம் இதாக இருக்கும் உங்களுக்கு. சிம்பிள், இது ரொம்ப சிம்பிள். என்னென்னா குரு தான் பாலம், குரு தான் பிரதிநிதி, ஏஜென்ட் மாதிரி அவர். இப்போது பிரபு கிட்ட ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது, எனக்கு அந்த ப்ராப்பர்ட்டி வேணும். பிரபு எனக்கு தெரியாது, நான் என்ன செய்கிறேன்? ஒரு ஆளை கூப்பிடுறேன், நடுவாளில் ஒருத்தர் கூப்பிடுறேன். அவருக்கு என்ன தெரியும்? என்னையும் தெரியும், பிரபுவும் தெரியும். அவர் என்ன செய்யறாரு? பிரபு கிட்டையும் பேசி எங்கிட்டையும் பேசி என்ன பண்ணுறாரு? ரெண்டு பேரையும் சேர்த்து முடிச்சுட்டு கமிஷன் வாங்கிட்டு போயிடுறாரு. கரெக்டா? அது பௌதிக உலகத்தில் புரோக்கர். ஆனால் இங்கே யாருன்னா அவர் தான் குரு. அது உங்களுக்கு சிம்பிளாக புரியுறதுக்காக சொல்கிறேன். அந்த குரு என்ன பண்ணுறாரு? நம்மளுக்கு கிருஷ்ணர் தெரியாது, கிருஷ்ணருக்கு நம்மள தெரியாது. ஆனால் கிருஷ்ணருக்கு தெரியும். ஆனால் நம்ம பக்தி சேவை எப்படி பண்ணுறதுன்னு நம்மளுக்கு தெரியாது. அதனால் குருவை வந்து அதுக்கு நம்ம எல்லாம் சொல்லிக் கொடுக்குறாரு. ஸோ முதல் சேவை வந்து இந்த சம்சாரத்துலேருந்து விடுதலை பண்ணுறாரு நம்மளை. ரெண்டாவது சேவை என்ன பண்ணுறாரு? கீர்த்தன் சேவை கொடுக்குறாரு, பாடுறதுக்கு, செய்கிறதுக்கு, நிருத்தியம் ஆடுறதுக்கு. மூணாவது சேவை என்ன செய்கிறாரு? விக்கிரகாராதனை கொடுக்குறாரு, பழங்கள் எல்லாம் கொடுத்து நம்மளுக்கு லக்ஷ்மி நரசிம்மன் தோமர் ஆர்டர் போட்டுன்னு அதெல்லாம் கொடுக்குறாங்க. அப்புறம் நாலாவது மகாபிரசாதத்தை கொடுக்குறாரு. அஞ்சாவது வந்து லீலைகளை பற்றி சொல்கிறாரு, ராதா மாதவ லீலைகள் சொல்கிறாரு. ஆறாவது என்ன செய்கிறாரு? ஹரிநாம சேவை கொடுக்குறாரு, நம்மளுக்கு நாம சேவை கொடுக்குறாரு. நாம சேவத்தை கொடுத்து அதில் வந்து ஈடுபடுத்துறாரு. ஏழாவது என்ன பண்ணுறாருன்னா, என்னது ஏழாவது படிங்க, குருஷ்டகத்தில் நிக்குஞ்சயனோ ரத்திகேரி சீதை. அப்புறம் இது சாட்சாத் ஹரித்வேனா, அல்ல ஏழாவது சாட்சாத் ஹரித்வேனா. அப்படின்னா என்ன அர்த்தம் இங்கன்னா, பகவானை வந்து நம்ம எப்படி வணங்குறோமோ, எப்படி பூஜை செய்கிறோமோ, எப்படி மரியாதை கொடுக்குறோமோ, எப்படி மரியாதை செலுத்துகிறோமோ, அதே மரியாதை அதே பூஜை குரு கூட நம்ம செலுத்தணும். ஏன்னா குரு வந்து பகவானுக்கு சமானம் கிடையாது. ஆனால் குரு பகவானுக்கிட்ட என்ன குணங்கள் இருக்கோ அந்த குணங்கள் நம்ம வந்து குருவு கிட்ட பார்க்கலாம். சாட்சாத் ஹரித்வேனா ಸಮಸ್ತ ಶಾಸ್ತ್ರೇ. ಹೌದು ಅಲ್ಲ, ನಾನು ಅದು ಅರ್ಥ ಏನಂದ್ರೆ ಇಲ್ಲಿ ಶಾಸ್ತ್ರದಲ್ಲಿ ಏನು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ ಅಂದರೆ, ಹರಿ ಭಗವಂತ ವಿಷ್ಣು ಇದಾರಲ್ಲ, ಅವ್ರಿಗೆ ಯಾವ ಥರ ಸೇವೆ ಮಾಡ್ತಿರೋ, ಯಾವ ಥರ ಪೂಜೆ ಮಾಡ್ತಿರೋ ಅದೇ ಥರ ಇವ್ರಿಗೂ ಮಾಡ್ಬೇಕು. ಗುರುಗೆ ಅದೇ ವೈಷ್ಣವರು, ನೀವು ಹೇಳಿದ ಕರೆಕ್ಟ್. ಬ್ರಾಹ್ಮಣನ ಮೇಲೆ ವೈಷ್ಣವ, ಬ್ರಾಹ್ಮಣನಿಗೆ ದೊಡ್ಡವರು ವೈಷ್ಣವರು, ಬ್ರಾಹ್ಮಣರು ಎಲ್ಲರಿಗೂ ದೊಡ್ಡವರು. ಅದೇ ಬ್ರಾಹ್ಮಣರು ಬಂದು ಎಲ್ರಿಗೂ ದೊಡ್ಡವರು. ಆ ಬ್ರಾಹ್ಮಣರಿಗಿಂತ ದೊಡ್ಡವರು ಯಾರು? ವೈಷ್ಣವರು. ಯಾಕಂದರೆ ವೈಷ್ಣವರು ಬಂದು ನೀನು ಯಾರು, ನೀನು ಯಾವ ಜಾತಿ, ನೀನು ಕೀಳು ಜಾತಿನ, ನೀನು ಮೇಲ್ ಜಾತಿನ ಅದೆಲ್ಲ ನೋಡಲ್ಲ. ನೀನು ಕಷ್ಟದಲ್ಲಿದೆಯಾ ತಕ್ಷಣ ಅವ್ರಿಗೆ ಸಹಾಯ ಮಾಡ್ತಾರೆ. ಯಾವ ಥರ ಸಹಾಯ ಮಾಡ್ತಾರೆ? ಈ ಭೌತಿಕ ಪ್ರಪಂಚದಲ್ಲಿ ನೀನು ಕಷ್ಟನೇ ಬೀಳಬಾರ್ದು, ಸೀದಾ ಭಗವಂತ ಹತ್ರ ಹೋಗ್ಬೇಕು. ಆ ಥರ ಅದಕ್ಕೆ ವಾಂಛಾ ಕಲ್ಪ ತರಬೇಸ ಹೇಳೋದು. ವಾಂಛಾ ಕಲ್ಪ ತರಬೇಸ ಅಂದರೆ ಕಲ್ಪವೃಕ್ಷ ಥರ ಅವರು. ಕಲ್ಪವೃಕ್ಷ ಎಲ್ಲಿರುತ್ತೆ? ಮೂಕನಪಳ್ಳಿಯಲ್ಲಿ ಪ್ರಭು ಮನೇಲಿ ಏನಿದೆಯಾ ಕೇಳಿ? ಇದೆ ಕಲ್ಪವೃಕ್ಷ ಇದೆ, ಇಲ್ಲಿದೆ ಕಲ್ಪವೃಕ್ಷ. ಕರೆಕ್ಟ್. ಕಲ್ಪವೃಕ್ಷ ಬಂದು ನೀವೇನು ಕೇಳಿದ್ರೂ ಕೊಟ್ಬಿಡುತ್ತೆ. ಇಲ್ಲಿಲ್ಲ ಕಲ್ಪವೃಕ್ಷ, ವೈಕುಂಠದಲ್ಲಿದೆ. ಆ ಕಲ್ಪವೃಕ್ಷ ಬಂದು ನಾವು ಏನು ಕೇಳಿದ್ರೂ ಕೊಟ್ಬಿಡುತ್ತೆ. ಈಗ ಇದು ಏನು ಆ್ಯಪಲ್ ಸೀಸನ್ ಇಲ್ಲ, ಈಗ ಇದೆಯಾ? ಸೀಸನ್ ಇಲ್ಲ. ಇವಾಗ ಆ್ಯಪಲ್ ಕೇಳಿದ್ರೆ ಆ್ಯಪಲ್ ಕೊಟ್ಬಿಡುತ್ತೆ. ಯಾವ ಸೀಸನ್ ಇಲ್ಲ ಆ ಟೈಮಲ್ಲಿ ಏನು ಕೇಳಿದ್ರು ಕೊಟ್ಬಿಡುತ್ತೆ. ಅದು ಮಾವನೇನು ಸೀಸನ್ ಮಾವನೇನೋ ಕೇಳಿದ್ರೆ ಕೊಟ್ಬಿಡುತ್ತೆ. ಅದು ವೈಷ್ಣವರು ಅಂತ ಅವರು, ನಾವು ಏನು ಕೇಳಿದ್ರು ಅವ್ರು ಕೊಟ್ಬಿಡ್ತಾರೆ. நாங்கள் என்ன கேட்டாலும் கொடுத்துருவாங்க வைஷ்ணவர். கொடுத்துட்டு என்ன பண்ணுறாங்க? வாஞ்சா கல்ப தருபியஸ்தா கிருபா சிந்துபிய வச்சா நமக்கு ಕರುಣೆ ಕೊಡ್ತಾರೆ ಅವರು. ಕರುಣೆ ಕೊಟ್ಟು ಕೃಪಾ ಸಿಂಧು ಪತಿತಾನಾಂ ಪಾವನಿ, ನಾವು ಮಾಡಿರೋ ಪಾಪಗಳನ್ನ ಎಲ್ಲವೇ ಅವರು ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಂಡು ಇನ್ಮೇಲೆ ಮಾಡ್ತಿರಂಗೆ ನೋಡಿಕೊಂಡು ನಮಗೇನು ಮಾಡ್ತಾರೆ? ಭಗವಾನ್ ಅಂತ ಕರ್ಕೊಂಡು ಹೋಗೋಕ್ಕೆ ನಮಗೆ ಉದ್ದೇಶ ಮಾಡ್ತಾರೆ, நமக்கு உபதேசம் பண்ணுறாங்க. நம்ம பண்ண பாவங்கள் எல்லாமே அவங்க வந்து கரெக்ட் பண்ணி இந்த மாதிரி செய்யக்கூடாதுன்னு சொல்லி நம்மளுக்கு கருணையை அழுத்துறாங்க, நம்ம கருணையை வந்து செலுத்துறாங்க நம்மளுக்கு வைஷ்ணவர். அதான் வாஞ்சான்னா ஆசை, கல்பான கல்பவருஷம், கல்ப தருபியஸ்தா. அப்படின்னா வைஷ்ணவர்கள் வந்து எங்கே யாருக்கு ஒப்பிடப்பட்டிருக்காங்க? கல்பவருஷத்துக்கு ஒப்பிடப்பட்டிருக்காங்க. அதான் வாஞ்சா கல்ப தருபியஸ்தா. கிருபா சிந்துபிய ஏவச்சா. பெரிய நதி கடல் மாதிரி இருக்கும் அவங்ககிட்ட கருணை. எல்லாருக்கும் வழங்கி 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 கொடுத்துட்டே இருப்பாங்க அவங்க. அப்படின்னா பணமோ செல்வாக்கோ இதோ பிரதிஷ்டா கிடையாது, பக்தியை கொடுத்துட்டு இருப்பாங்க. பக்தியை கொடுத்து நம்ம கஷ்டத்தை எடுத்துக்கிட்டு, இப்போ யாராவது நிறைய பேருக்கு நிறைய கஷ்டங்கள் இருக்கு இல்லையா சம்சாரத்தில், ஃபேமிலியில் யாருமே கேட்க மாட்டாங்க.
அட போயோ என் தோசையே ஓட்டையாக இருக்கு, உன் தோசை வச்சு நான் என்ன பண்ணுறோம், எனக்கே எத்தனோ பிரச்சனை இருக்குது, உனக்கு மட்டும்தான் பிரச்சனை, உலகத்தை எல்லாமே இருக்குது போயானோம். ஆனால் வைஷ்ணவர் அப்படி பண்ண மாட்டாங்க. சொல்லுங்கள் என்ன ப்ராப்ளம் சொல்லுங்கள். அதை கேட்டுக்கிட்டு நல்லா டாக்டர் மாதிரி நல்ல டாக்டர் என்ன பண்ணுவாங்க, அவனுக்கு என்ன சாப்பிட்டான், நேற்று என்ன சாப்பிட்டான், நைட் என்ன சாப்பிட்டான், காலையில் என்ன சாப்பிட்டான், இது முன்னாடியே தான் உனக்கு இந்த மாதிரி வந்திருக்கா, இது வந்த காரணம் எனக்கு இதெல்லாம் கேட்பான். கேட்டுட்டு அப்புறமா என்ன செய்வான், அவன் எழுதுவான், அப்புறம் எல்லாம் டெஸ்ட் பண்ணுவான். அதே மாதிரி வைஷ்ணவர் என்ன பண்ணுவார், பழைய கதையெல்லாம் கேட்பார், என்ன எதுலாம் கேட்டுக்கிட்டு உனக்கு இதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். அவருக்கு தெரியும் வைஷ்ணவருக்கு எல்லாருக்குமே ப்ராப்ளம் இருக்குன்னு தெரியும். யாருக்கு ப்ராப்ளம் இல்லாத இருக்கும், யாருக்கு பிரச்சனை இல்லாத இருக்கும், எல்லாருக்குமே பிரச்சனை இருக்குன்னு அவருக்கு நல்லா தெரியும். அதனால அவர் உடனே என்ன செய்வார், ஏதோ ஒரு மருந்து கொடுப்பார். அந்த மருந்து கொடுத்துட்டு அவருக்கு வந்து சரிப்படுத்துவார். ஸ்லோவாக சரிப்படுத்தும், உடனே ஆகாது, ஸ்லோவாக கிராஜுவலாக படிப்படியாக சரிப்படுத்துவார். ஸோ இப்படி சாட்சாத் ஹரித்வேரனா குரு பகவான் கிருஷ்ணருக்கு என்ன எப்படி வணங்குறோமோ, எப்படி பூஜை பண்ணுறோமோ, அதே மாதிரி குருவுக்கும் நம்ம நமஸ்காரம் பண்ணணும். அதே மாதிரி அவங்களுக்கும் சேம் மரியாதை நம்ம கொடுக்கணும். இவர் என்னடா இவர் நம்ம பகவானை இது பண்ணிடலாம், குரு என்னடா பெரிய குரு, அவர் தான் எல்லாருக்கும் பெருசு அப்படின்னு கிருஷ்ணர் கோவம் வந்துடும். ஏன் கோவம் வந்துடும்னா, என்கிட்ட இருக்கிற எல்லா குணமும் அவர்கிட்ட இருக்குது. என்கிட்ட குணம் என்ன குணம் இருக்கும். அதனால தான் சிவா பிரம்மா கூட லார்டுன்னு சொல்கிறாங்க பிரபுபாதர் எல்லா இடத்துலையும். ஏன்னா பிரம்மா சிவாக்கு அந்த விஷ்ணுக்கு இருக்கிற குணம் அவங்கக்கிட்ட இருக்குது. அதுதான் சாட்சாத் ஹரித்வேனா. ஹரிக்கு இருக்கிற குணம் அவங்களுக்கு இருக்குது. சமஸ்திர சாஸ்திர எல்லா சாஸ்திரங்கள் எல்லா சாஸ்திரம் என்ன சொல்கிறாங்க, இவங்களுக்கு என்ன எனக்கு என்ன குணம் இருக்கோ அந்த குணம் இருக்குது. அதனால நீங்கள் என்ன செய்கிறாங்க, என்ன மாதிரி தான் இவர், ஆனால் என்னோட பிரதிநிதி இவர். நான் என்ன வந்து நீங்கள் நேராக அணுக முடியாது. அதனால் என்ன செய்கிறீங்க, என்னோட பிரதிநிதியை நீங்கள் அணுகுங்க. அவர் என்ன செய்கிறாரு, என்கிட்ட வர்றதுக்கு அவருக்கு பண்ணுறாரு. ஸோ எப்படி பகவானை வந்து எப்படி நம்ம வந்து ஆராதனை செய்கிறோமோ, எப்படி அவங்கள இது பூஜை பண்ணுறோமோ, அதே மாதிரி நீங்கள் குருவை கூட பண்ணணும். ஏன்னா குரு இவன் கருப்பாக இருக்கான், ஏன்னா குரு இது குண்டாக இருக்கான், ஏன்னா குரு இப்படி மொட்டை அடிச்சிருக்கான், என்னடா ஹேர் ஸ்டைல் இது, இப்படிலாம் நம்ம வந்து குரு வெளிப்படையாக நம்மளை வந்து அவங்கள வந்து குறை சொல்லக்கூடாது, வர்ணிக்கக்கூடாது, நெகட்டிவாக வர்ணிக்கக்கூடாது. ஏன்னா குரு நம்மளை மாதிரியே இருப்பாங்க, நம்மளை மாதிரியே பாத்ரூம் போவாங்க, நம்மளை மாதிரியே வருவாங்க, நம்மளை மாதிரியே இது என்ன நோய் எல்லாமே இருக்கும். ஆனால் உள்ளுக்குள்ளே அவர் பகவானுக்காக சம்பூர்ணமாக தியாகம் பண்ணியிருப்பாங்க. அதனால் அவங்கள சாதாரணமாக நம்ம பார்க்கக்கூடாது, அது பெரிய ஒரு குறை, அபராதம் ஆகிடும். இதுதான் 7வது இது கொடுக்குறது, குரு கொடுக்குற கரணம் நம்மளுக்கு. 8வது கரணம் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் குருவை ப்ளீஸ் பண்ணிட்டா போதும், குருவை சந்தோஷப்படுத்த. எஸ்ஸ பிரசாதம் பகவத் பிரசாதம். குருவை சந்தோஷப்படுத்துற யாரை சந்தோஷப்படுத்துகிற மாதிரி, கிருஷ்ணரையே சந்தோஷப்படுத்துகிற மாதிரி. யஷ பிரசாதம் பகவத் பிரசாதம். யஷ பிரசாதம் அகத்துக்கு நோப்பி. அப்படின்னா பகவான் வந்து பகவானை சந்தோஷப்படுத்துகிற அவசியமே இல்லை நம்மளுக்கு. குருவை ப்ளீஸ் பண்ணிட்டா யாரை ப்ளீஸ் பண்ணுற மாதிரி, கிருஷ்ணாவை வந்து நான் சந்தோஷப்படுத்துகிற மாதிரி தான். அந்த மாதிரி குருக்கு நம்ம வந்து 3 தடவை வணங்கணும்னு சொல்கிறாங்க. காலையில், மத்தியானம், சாயங்காலம் 3 தடவை நம்ம வந்து பிரபுபாதர்கிட்ட நமோ விஷ்ணு பாதாய கிருஷ்ண பிரஷ்டாய, அது பரத்தில் அனுப்பியா, அது பேர் பிரபுபாத் பிரணதி ಹೇಳಿ ಬರ್ತದೆ ಇದಾ ನಮೋ ವಿಷ್ಣು ಪಾದಾಯ. ಅದು ಹೆಸರು ಬಂದು ಟೈಟಲ್ ಪ್ರಭುಪಾದ್ ಪ್ರಣತಿ. ನಮೋ ವಿಷ್ಣು ಪಾದಾಯ ಕೃಷ್ಣ ಪ್ರೇಷ್ಠಾಯ ಭೂತಳೆ ಶ್ರೀಮತೆ ಭಕ್ತಿ ವೇದಾಂತ ಸ್ವಾಮಿ ದಿನಾಮಿನಿ ನಮಸ್ತೆ ಸರಸ್ವತಿ ದೇವಿ ಗೌರವಾಣಿ ಪ್ರಚಾರಣಿ ನಿರ್ವಿಶೇಷ ಶೂನ್ಯವಾದಿ ಪಾಶ್ಚಾತ್ಯ ದೇಶ ಅಷ್ಟೇ ವಿಷ್ಣು ಪಾದಾಯ ಕೃಷ್ಣ ಪ್ರೇಷ್ಠ ಅಲ್ಲ ಅಷ್ಟೇ ಶ್ರೀಮತೆ ಭಕ್ತಿ ಸಿದ್ಧಾಂತ ಅದು ಬೇಡ. ಪ್ರಭುಪಾದ ಪ್ರಣತಿ ಮಾತ್ರ ಅದು ನಾನು ಕೇಳಿದ್ದು ಮಾತ್ರ. ಪ್ರಭುಪಾದ ಪ್ರಣತಿ ಅಂದರೆ ಇಲ್ಲ ಕೇಳಿದ್ರೆ ಹೇಳ್ಬೋದು. ಇದು ನೀವು ಹೇಳಿದ್ದು ಬಂದು ಪ್ರಭುಪಾದ ಪ್ರಣತಿ. இந்த பிரபுபாத் பிரணதி வந்து இவர் வந்து சிக்ஷா குரு எல்லாருக்குமே. நீங்கள் தீட்சை எடுக்கும்போது அவர் சீடர் இருப்பார், அவர் சீடரோட பிரணாம மந்திரம் நம்மளுக்கு கொடுப்பாங்க. இப்போ நாங்கள் தீட்சை எடுத்திருக்கோம், அந்த பிரணாம மந்திரம் இருக்கும். நாங்கள் என்ன செய்யணும், ஃபஸ்ட்டு எங்கள் குரு சொல்லணும். நாங்கள் குரு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பிரபுபாத் பிரணதி நாங்கள் சொல்லுவோம். நீங்கள் இன்னும் தீட்சை எடுக்காதனால நீங்கள் என்ன செய்யணும், பிரபுபாத் பிரணதி மட்டும் நீங்கள் சொல்லணும். இந்த மந்திரத்தை நீங்கள் ஆஃபரிங் பண்ணும்போது கூட சொல்லணும். இப்போ சொன்ன நீங்கள் மந்திரம் 3 தடவை நீங்கள் சொல்லணும். அது சொல்லி நமோ மகாவதனே அது 3 தடவை சொல்லி, அதுக்கப்புறம் நமோ பிராமணதே அது 3 தடவை சொல்லணும். அப்படி சொன்னால் தான் அந்த மந்திரம் ஃபுல் ஆகும். அதை எழுப்பிட்டு அப்புறம் ஜெய் ஸ்ரீ பஞ்சதத்துவ மந்திரம், ஹரே கிருஷ்ண மந்திரம், இதுதான் ஆஃபரிங் மந்திரம். இப்படி ஸோ இதுக்கு என்ன புரிதலைன்னா, நம ஓம் விஷ்ணு பாதாய கிருஷ்ண பிரஷ்டாய பூத்தலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த சுவாமி நீத்திநாமினே. இதுக்கு என்ன புரிதலைன்னா, பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர் அந்த ஆச்சாரியர்னு பகவான் விஷ்ணு பாதத்தை அடைஞ்சிருக்காருன்னு அர்த்தம். நம ஓம் விஷ்ணு பாதாயா, விஷ்ணு பாதாயா, விஷ்ணுவோட பாதத்தை அந்த திருவடிகளை வந்து அவர் இது என்ன சொல்றது ஷெல்டர், அங்கே வந்து அவர் என்ன எடுத்திருக்காரு,
திருவடிகளை வந்து அவர் ஷெல்டர் எடுத்துட்டார். அந்த பிரபுபாதருக்கு நான் என்ன செய்கிறேன், வணங்குறேன் ஃபர்ஸ்ட்டு. அப்புறம் நமஸ்தே சரஸ்வதி தேவி கௌரவாணி பிரச்சாரினே அப்படின்னு என்ன அர்த்தம்? சரஸ்வதி என்ன யாருங்க? சரஸ்வதி தேவி கிடையாது, பிரபுபாதோட குரு. இப்போ நீங்கள் சொன்னீங்களா பக்தி சித்தாந்த சரஸ்வதி குரு, அவர் என்ன செய்யறாரு, இவருக்கு ஆதேசத்தை கொடுக்குறாரு, இவருக்கு உத்தரவு கொடுக்குறாரு. இப்போ ஸ்ரீல பிரபுபாதர் நீங்கள் போங்க, எங்கே போறீங்க? நேரா பாশ্চাத்ய தேசதாரினே, வெளிநாட்டுக்கெல்லாம் போங்க, வல்லரசு நாட்டுக்கெல்லாம் போயிட்டு வாங்க. வல்லரசு நாட்டுக்கு போயிட்டு என்ன செய்றீங்க? நமஸ்தே சரஸ்வதி தேவி கௌரவாணி, கௌரங்காவை பற்றி நீங்கள் போய் சொல்லுங்க. ಗೌರವಾಣಿ ಪ್ರಚಾರಿನೇ ಪ್ರಚಾರ ಮಾಡಿ ಹೋಗಿ. ನೀವು ಯಾರ ಬಗ್ಗೆ ಹೇಳ್ತೀರಾ? ಚೈತನ್ಯ ಮಹಾಪ್ರಭು ಬಗ್ಗೆ ಹೋಗಿ ಹೇಳಿ. ಅಲ್ಲಿ கௌரவாணி பிரச்சனை நிர்விசேஷ. அந்த நாடு எப்படி இருக்கு? அந்த வல்லரசு நாடு. நம்ம எல்லாருமே அலையிறோமே, அமெரிக்காவுக்கு போகணும், ஆஸ்திரேலியாவுக்கு போகணும், கனடாவுக்கு போகணும், நான் அலையிறோமே. அந்த இடத்துல என்ன இருக்கு? சூன்யவாதி மொட்டை இருக்கு, மொட்டை, கோழி மொட்டை. அந்த கோழி மொட்டைக்கு நம்ம போறதுக்கு ஆசைப்பட்டு இருக்கோம். அதனால நீ என்ன செய்றாங்க? அங்க ஆன்மீகமே இல்லாம இருக்கு. அங்க நீ என்ன செய்ற? கௌரவாணியை கொடு. அப்ப ஹரே கிருஷ்ண மந்திரத்தை நீங்க கொடுங்க சொல்லி இவர் உத்தரவு கொடுக்குறாரு. யாரு? பக்தி சித்தாந்த சரஸ்வதி கோசாமி. யாரு? பிரபுபாதோட ஆன்மீக குரு. அதான் அந்த பிரணாம மந்திரம். அங்க போய் நீங்க என்ன பண்றீங்க? கௌரவாணி பிரச்சாரினே. அங்க அந்த அந்த இடத்துல என்ன இருக்கு? நிர்விசேஷா மொட்டை, கோழி மொட்டையா இருக்கு. அங்க ஒண்ணுமே தெரியல. நல்லா சாப்பிடுறது, குடிக்கிறது, பாலுறவு செய்யறது, அப்புறம் மறுபடியும் குழந்தைங்களை பெற்றுக்கிறது. இதே தாங்க, வேற எதுவுமே இல்லைங்க. ஈட்டிங், மேட்டிங், ஸ்லீப்பிங், டிஃபெண்டிங். ஆஹார நிதிரா பயமாய்க்கணும் சார், இவ்வளோதான் இருக்கு. அங்கே போய் நீ என்ன செய்கிற? இந்த ஹரிநாமத்தை போய் கொடு, பாகவதத்தை போய் கொடு. அதனால தான் பிரபுபாதர் அந்த உத்தரவு எடுத்துக்கிட்டு, அந்த ஆர்டர் எடுத்துக்கிட்டு போகிறார். போய் அங்கெல்லாம் பிரச்சாரம் பண்ணுறார். இதுதான் அந்த பிரபுபாத் பிரணத்தியோட மந்திரத்தோட அர்த்தம். என்னைக்காவது படிச்சிருக்கீங்களா? இது படிக்கல, கேட்கல, ನೀವು ನೋಡಿದ್ದೀರಾ? ನೀವು ಕೇಳಿಲ್ವಲ್ಲ ಇದರ ಅರ್ಥ ಕೇಳಿದ್ದೀರಾ? ನಾನು ಓದಿದ್ದೀರಾ? ಓಕೆ. ஸோ கௌரவாணி பிரச்சார நிர்விசேஷ சூன்யம் பாশ্চাத்ய தேசத்தன்மை. ಆ ದೇಶದಲ್ಲಿ ಹೋಗಿ ನೀವು ಉಪದೇಶ ಮಾಡಿ. ஸோ அந்த மாதிரி குரு நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி சேவை செய்கிறாங்க. 8 வகையான சேவையை கருணையை நம்மளுக்கு கொடுக்கறதுனால நம்ம என்ன செய்கிறோம்? நம்மளுக்கு ஃப்ரீ, எந்த டேக்ஸ் இல்லை, ஜிஎஸ்டி இல்லை, இன்கம் டேக்ஸ் இல்லை, ஹவுஸ் டேக்ஸ் இல்லை, ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் இல்லை, வாட்டர் டேக்ஸ் இல்லை, எந்த டேக்ஸும் இல்லை, ரோட் டேக்ஸ் இல்லை, வெஹிக்கிள் டேக்ஸ் இல்லை, ஃப்ரீயே நம்மளை கொண்டு போயிடுறாரு. இதெல்லாம் யார் இந்த கருணையை அடைகிறாரோ அவங்களுக்கு கோலகா போகிறதுக்கு டேக்ஸே இல்லை. எந்த கஷ்டமும் நீங்கள் பே பண்ணவே தேவையில்லை. நீங்கள் இது இன்வெஸ்ட்மெண்ட் போட தேவையில்லை. சொன்னது அவங்க செஞ்சால் போதும். அந்த கருணையை அடைஞ்சாலே போதும். இந்த 8 சேவைகள் இதை அடைஞ்சாலே நீங்கள் நேராக பகவான் கிட்ட போயிடலாம். இப்போ நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள், இந்த 8 சேவை கிடைச்சா உண்மையாக நம்ம நம்மளுக்கு சரளமாயிடும் இல்லையா? கிருஷ்ண பக்தி செய்யறதுக்கே ரொம்ப சரளமாயிடும். ஆறாமல் நம்ம போயிடலாம். ஒன்றும் இதுக்கு நான் ஒன்றும் உங்களுக்கு சார்ஜ் பண்ணல. பிரபு மாதாஜி நீங்கள் வாரத்துக்கு இவ்வளோ ஆகுது மாதாஜி, 1000 ரூபாய் டியூஷன் ஃபீஸு அப்படின்னு நான் ஏதாவது சொன்னா? ನೀವು ನಮ್ಮ ಸೇವೆ ನಮಗೆ ಹೆಲ್ಪ್ ಮಾಡ್ತಾ ಇಲ್ಲ, ಅದೇ ದಕ್ಷಿಣೆ. ಏನು ಒಂದೊಂದು ಫಂಕ್ಷನ್ಗೂ ಬರ್ತೀರಾ, ಒಂದೊಂದು ಇದು ಸೇವೆ ಇದು ಯಾತ್ರಾಗೆ ಬರ್ತೀರಾ, ಆಮೇಲೆ ಇದು ಇನ್ಮೇಲೆ ಇದು ಮಾಡ್ತೀರಲ್ವಾ, ಹಬ್ಬ ಎಲ್ಲ ಮಾಡ್ತೀರಲ್ವಾ, ಉತ್ಸವಗಳು ಮಾಡ್ತೀರ, ಜನ್ಮಾಷ್ಟಮಿ ಮಾಡ್ತೀರ, ಅದಕ್ಕೆಲ್ಲ ದುಡ್ಡು ಕೊಡ್ತಾರೆ, ಪ್ರಭು ಕೊಡ್ತಾರೆ, ಎಲ್ಲರೂ ಸೇರಿ ಮಾಡ್ತೀರಲ್ಲ, ಅದೇ ದಕ್ಷಿಣೆ. ನೀವು ಕರೆಕ್ಟಾಗಿ ನಾನು ಹೇಳಿದ್ದು ಫಾಲೋ ಮಾಡಿದ್ರೆ ನಮ್ಗೆ ದಕ್ಷಿಣೆ ಕೊಟ್ಟಾರೆ. ನೀವು ಕರೆಕ್ಟಾಗಿ ನಾವು ಹೇಳಿದ್ದು ಫಾಲೋ ಮಾಡಿಕೊಂಡು ಭಕ್ತಿನಲ್ಲಿ ಮುಂದುವರೆದು ಬಿಟ್ರೆ ಅದೇ ದೊಡ್ಡ ದಕ್ಷಿಣೆ. ಅದಕ್ಕಿಂತ ದೊಡ್ಡ ದಕ್ಷಿಣೆನೇ ಇಲ್ಲ. ಕರೆಕ್ಟಾಗಿ ನೀವು ಕೇಳಿದ್ದು ಒಳ್ಳೇದೇ. ಯಾಕಂದರೆ ಭಗವದ್ಗೀತೆನಲ್ಲೇ ಇದೆ, ಬ್ರಾಹ್ಮಣರು ಯಾರಾದರೂ ಬಂದರೆ ಅವ್ರಿಗೆ ಏನಾದರೂ ಸ್ವಲ್ಪ ದಕ್ಷಿಣೆ ಕೊಡಲೇಬೇಕು. ಅಲ್ಲ ನಾನಂತಲ್ಲ, ನೀವು ಪೂಜೆಗೆ ಮನೆಗೆ ಯಾರು ಬರ್ತಾರಲ್ಲ ಅವ್ರಿಗೆ ದಕ್ಷಿಣೆ ಅಂತ ಕಳಿಸ್ಬಾರ್ದು. ಯಾಕಂದರೆ ಅವ್ರ ಬಾಯಿಂದ ಏನಾದರೂ ಬೈಕೊಂಡ್ಬಿಟ್ರೆ ಅದು ನಮಗೆ ಇದಾಗ್ಬಿಡುತ್ತೆ, ಅದು ಅಪರಾಧ. ಪ್ರಭುಪಾದ ಹೇಳಿದ್ದಾರೆ, ಕೃಷ್ಣನೇ ಹೇಳಿದ್ದಾರೆ, ಕೃಷ್ಣ ಹೇಳಿದ್ದಾರೆ, ಪ್ರಭುಪಾದ ಅದು ಪರ್ಪೋರ್ಟ್ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. 18 ಚಾಪ್ಟರ್ல வருது. நான் நம்ம நம்ம டிஸ்கஷன் பண்ணியிருக்கோம். ಅದರಿಂದ ಏನೋ ಒಂದು ಕೊಟ್ಟು ಕಳಿಸ್ಬೇಕು ಅವ್ರಿಗೆ ಬ್ರಾಹ್ಮಣರು. ಯಾಕಂದರೆ ಅವರು ಅದಕ್ಕೆ ಅಂತ ಇರೋರು, ಅದಕ್ಕಾಗಿಯೇ அவங்க வந்திருக்காங்க பிராமணர்கள். வேற எதுவும் வேலை இல்லை அவங்களுக்கு. அவரோட சேவையே அதுதான். அதனால அவங்கள ஒரு கையில் அனுப்பக்கூடாது என்றைக்குமே. ஏதோ ஒன்று கொடுத்துருக்கணும், காய்கறி கொஞ்சம், பருப்பு கொஞ்சம் லக்ஷ்மி. ஏன்னா அவங்க ஏற்கனவே அவங்களுக்கு எந்த இப்போ இருக்கிற ஐயருங்க வேற சமாச்சாரம், அவங்க லெவலே வேற. எல்லாம் பெரிய பெரிய காரில் தான் போகிறாங்க இப்போ எல்லாம் வெளியே. ஃபிக்ஸ்டு இப்போ எல்லாம் இதுக்கு இவ்வளோக்கு மினிமம் 3000 எல்லாத்துக்குமே மினிமம். அதுக்கப்புறம் ரேட்டு மேலே போயிட்டே இருக்கும், லெவல் கிரேட் போயிட்டே இருக்கும். 5000, 10,000, 20,000, 30,000 அந்த மாதிரி போயிட்டே இருக்கும். கிடையாது 5 தான் இப்போ ஸ்டார்டிங்கே 5.
அதான் பிராமணர் வந்து என்ன சொல்கிறாருன்னா கேட்டு வாங்கக்கூடாது எதுவுமே யார்கிட்டையும். அவங்களா கொடுத்தா வேண்டாம்னு சொல்லக்கூடாது. அதை வந்து என்ன பண்ணணும், பகவானுக்காக பயன்படுத்திட்டு அவங்க ஃபேமிலி அவங்க மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஏன்னா அவங்க ஃபேமிலியில் எல்லாருமே பகவானுக்கு பூஜை பண்ணுறவங்க தான், எல்லாரும் சேவையில் ஈடுபடுத்துகிறாங்க. அதனால் எங்கள் எல்லாமே ஃப்ரீ. பிரபுபாதர் கொடுத்துருக்காரு அந்த மாதிரி எல்லாம் ஃப்ரீ. நாங்கள் எதுவுமே சார்ஜ் பண்ணல உங்களுக்கு. நீங்கள் வாங்குகிற புஸ்தகத்துக்கு மாலைக்கு அதுக்கெல்லாம் நீங்கள் கொடுக்கலாம். அப்புறம் ஜென்மாஷ்டமிக்கு கொடுக்கலாம். அந்த சேவை அந்த பணத்தை நாங்கள் என்ன பண்ணுறோம், பெட்ரோலுக்காக யூஸ் பண்ணுறோம், டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்காக யூஸ் பண்ணுறோம், பழம் வாங்குறதுக்கு, அபிஷேகம் வாங்குறதுக்கு, இந்த பிரச்சாரம் பண்ணுற வேறு வேறு இடத்துல பிரச்சாரம் போகிறோம், அங்கே யூஸ் பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி பல இடத்துல நாங்கள் அதை வந்து பயன்படுத்திக்கிறோம். ஸோ அதனால் இந்த மாதிரி குரு இல்லைன்னா நம்ம வந்து பகவானை அடையவே முடியாது. அந்த கிருஷ்ண லீலையில் நம்ம என்ன செய்கிறோன்னா குருன்றவங்க போட்டு நல்லா முனிய வச்சிருவாங்க. நம்ம கடலில் வந்து நம்ம எப்படி நீச்சல் அடிக்கிறோமோ அந்த மாதிரி நம்ம நீச்சல் அடிச்சுட்டே போயிடுவோம். நம்மளை மறந்துடுவோம். நம்ம உண்மையாக நேற்று பாருங்கள் 2 மணி நேரம் அங்கே உட்காந்தோம். ஏதாவது நம்மளுக்கு சத்தியோகத்தில் இருந்த மாதிரி இருந்தது. கரெக்டாக இல்லையா? அவங்க அப்படியே பாருங்கள், விஷ்ணு புராணத்தை படிச்சிருக்காரு அந்த டைரக்டரு. விஷ்ணு புராணத்தை படித்து, கருட புராணத்தை படித்து, நம்ம இஸ்கானோட பாகவதம் புக்கு படித்து வாங்கிட்டு சேம் ஆஸ் இட் இஸ். ஆனால் அது பார்க்கணும். அந்த பார்த்தா தான் அது இன்னும் நல்லா நம்ம ஞாபகம் வரும். எல்லாமே ஞாபகம் வரும் ஆஸ் இட் இஸாக. நம்ம இதில் கௌரவ் பிரபு சொல்லி ஒரு ரொம்ப ஃபேமஸ் பாம்பேல, அவர்கிட்ட போய் எல்லாம் நோட்ஸ் எடுத்திருக்காரு. அப்புறம் பூர்ணதாசன் சொல்லி நோய்டாவில் ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட நோட்ஸ் எடுத்திருக்காங்க. நீங்கள் ஃபர்ஸ்ட் பிகினிங்கில் நீங்கள் பார்த்தா அந்த பேர்லாம் வந்தது ஐஐடி ஸ்டூடெண்ட்ஸ். அவர் தான் கரெக்ட். அவர் வந்து பெரிய ஸ்டார் வார்ட் மாதிரி நம்ம இஸ்கானுக்கு நிறைய ஐஐடி பீப்புள் எல்லாம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. எம்டெக் படித்து அவர் வேலையில் இருந்தார். பல லட்சம் அவங்களுக்கு சேலரி வந்துருந்துச்சு. அது எல்லாமே விட்டு நம்ம இது கேரளாக்காரர் தான். அவர் கேரளா. அவர் இப்போ பெரிய வேர்ல்ட்லேயே இப்போ இது ஜீவின்னு ஒன்று இது கட்டிருக்காங்க இதில் நம்ம பாம்பேல. அதில் வந்து எல்லாமே ஆர்கானிக் தான், எதுவுமே வந்து கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுறதில்ல. என்ன அது பேர் வந்து கோவர்தன் ஈகோ வில்லேஜ். ஜிவி ஒரு பெரிய வில்லேஜ் கட்டிருக்காரு. பல ஏக்கரை வாங்கிட்டு அங்கே கட்டிருக்காங்க. அந்த பழைய காலத்தில் நம்ம எப்படி வாழ்ந்துட்டு இருந்தோமோ அந்த மாதிரி வாழ்ந்து காமிச்சிருக்காரு அவங்களும். அப்புறம் கூர்மா தேசம்னு சொல்லி இந்த ஆந்திராவில் ஒன்று இருக்குது, கூர்ம கிராமம். அது எரிச்சிட்டாங்க அவங்க யாரோ ஒருத்தர். நம்ம இஸ்கான் கூர்ம கிராமம் நடத்திட்டு இருந்தாங்க. யாரோ இந்த விரோதிங்க வந்து என்ன பண்ணாங்க, அது எரிச்சிட்டாங்க ஒரு நைட்டு. இப்போ திரும்பி கட்டுறாங்க. பவன் கல்யாண் சொல்லியிருக்காரு. பவன் கல்யாணோட அசிஸ்டன்ட் வந்து நான் பணம் கொடுத்துட்றேன், நான் கட்டி கொடுத்துட்டேன்னு சொல்லியிருக்காரு அவர். ஸோ இந்த மாதிரி நிறைய நம்ம வரதுனால என்ன சொல்லுது, நம்மளுக்கு அது எதுக்கு நான் சினிமா தியேட்டர் போய் அதை பார்த்தோன்னா பார்க்க அவசியம் இல்லை. ஆனால் இது ஆஸ் இட் இஸாக இருக்குது. எப்படி பாகவதமில் வச்சு எடுத்திருக்காங்களோ அதே மாதிரி எடுத்திருக்காரு. இன்னும் வந்து 2 வருஷத்துக்கு ஒரு அவதாரம் எடுக்க போகிறாரு, ஒரு படம் எடுக்க போகிறாரு இவரே அஸ்வின் குமார். நெக்ஸ்ட் பரசுராமரை பற்றி எடுக்கிறாரு சொல்லிட்டார் அவர். நான் ஆல்ரெடி இன்னொரு 10 வருஷத்துக்கு நான் புக் ஆகிட்டேன். 10 அவதாரம் எடுக்க போகிறாரு. இப்போ 2 அவதாரம் ஆயிடுச்சு. கூர்ம அவதாரம் ஆயிடுச்சு, நரசிம்மர் அவதாரம், நெக்ஸ்ட் பரசுராம அவதாரம் எடுக்க போகிறாரு. அதுக்கு ஏன்னா ரெடி பண்ணிட்டாங்க. இந்த மூவியே வந்து எல்லாம் வேர்ல்டு வைடாக போகுதா எல்லா உலகத்துக்கு எல்லா இடத்துக்கும் போகுதா இந்த பாக்ஸு. அதனால தான் உங்களை வர சொன்னது. நான் கூப்பிட்டா அதில் ஏதாவது ஒரு இது இருக்கட்டும், அவங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கும், கூட்டிகிட்டு வரதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க, அந்த மாதிரி இருக்கும். ಆಮೇಲೆ ಕೇಳಿ ನಿಮ್ಮ ಮಗನ ಕೇಳಿ ಮಾಡಿ ಕೇಳಿದ್ರಾ ನೆನ್ನೆ? ಹೌದಾ, ಸರಿ ಓಕೆ, ನೋಡ್ಕೊಂಬನ್ನಿ. ಅಲ್ಲ ಬೇಗ ಎತ್ಬಿಟ್ರೆ ಕಷ್ಟ, ಯಾಕಂದ್ರೆ ಕಲೆಕ್ಷನ್ ಇಲ್ಲೇ ಕರ್ಕೊಂಡು ಹೋಗೋದಲ್ಲ, ಇಲ್ಲೇ ಇದೆ. ಓ ನಿಮ್ಗೆ ಕನ್ನಡ ಬೇಕಲ್ಲ ಅದಕ್ಕೆ? ಹಾಂ ಸರಿ ಆಯ್ತು ಪರವಾಗಿಲ್ಲ. ಕಾರಣ ಅಲ್ಲಿ ಬೆಂಗಳೂರಲ್ಲಿ ನೋಡ್ಬೋದು, ಎಲ್ಲ ಕಡೆ ಇದೆ, ಎಲ್ಲ ಸಿಟೀಸ್ಲೂ ಇருக்கு. கிருஷ்ணகிரியில் கூட வந்துருச்சு, மாலூரில் கூட வந்துருச்சு, ಎಲ್ಲ இடத்துலையும் இருக்குது. அந்தந்த ಸ್ಟೇಟ್ல அந்தந்த ಲ್ಯಾಂಗ್ವೇಜ್. ಹಾಂ, ಮಾಲೂರಲ್ಲಿ ಬಂದಿದೆ. ಇವಾಗ ನಾಳೆ ಹೋಗ್ತಾ ಇದ್ದೀರಾ, ಡಿವೋಟಿಸ್ ಎಲ್ಲ ಹೋಗ್ತಾ ಇದ್ದೀರಾ ಮಾಲೂರಿಗೆ? ಇವಾಗ ಅಲ್ಲ, ನಿನ್ನೆ ಇವತ್ತೊಬ್ಬರು ಡಿವೋಟಿ ಕಳಿಸಿದ್ರು. ನೀವು ಮಾತಾಡಿ, ನೀವೇನಂದ್ರೆ ಸ್ವಲ್ಪ ಮನೆಯಿಂದ ಸ್ವಲ್ಪ ಹೊರಗಡೆ ಬರಬೇಕು. ನೀವು ವಾರಕ್ಕೊಂದ್ಸಲ ಬರ್ತಾ ಇದ್ದೀರಾ, 2 ಸಲ ಬರ್ತಾ ಇದ್ದೀರಾ, ಇನ್ನು ಸ್ವಲ್ಪ ನಾವೇನಕ್ಕಂತ ಹೊರಗಡೆ ಹೋಗೋದು, ಅಲ್ಲಿ ಆಧ್ಯಾತ್ಮಿಕವಾದ ಚಿಂತನೆಯನ್ನು ತಗೊಳಕ್ಕೆ. ಒಂದೇ ಕಡೆ ನಾವು ಇದ್ಬಿಟ್ರೆ ಏನಾಗುತ್ತೆ, ಅಡಿಗೆ ಮಾಡಬೇಕು, ಬೇರೆ ವಿಧಿ ಇಲ್ಲ, ನಾವು ಮಾಡಲೇಬೇಕು. ಅದು ಮಾಡ್ಬಿಟ್ಟು ಸ್ವಲ್ಪ ನೀವು ಹೊರಗಡೆ ಬರಬೇಕು. ಅವಾಗ ಮಾತಾಜಿ ಸೊತ್ತಲ್ಲಿ ಎಲ್ಲ ಬಂದರೆ ಸ್ವಲ್ಪ ಅವ್ರ ಭಕ್ತಿ ಬಗ್ಗೆ ಹೇಳ್ತಾರೆ. ಬಂದ್ಬಿಡುತ್ತೆ. ಹೌದು, ಅದಕ್ಕೆ ನೀವೇನು ಮಾಡಬೇಕು, ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಬೇಕು. ಡೈಲಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ. ಪ್ರಭುಪಾದರ ಹತ್ರ, ನಿತ್ಯಾನಂದ ಪ್ರಭು, ಚೈತನ್ಯ ಮಹಾಪ್ರಭು ಡೈಲಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ. ನಿನ್ನ ಸೇವೆಯಲ್ಲಿ ನನಗೆ
ಯಾವಾಗಲೂ ನನಗೆ ನಾನು ನಿಯುಕ್ತರಾಗಬೇಕು ನಿನ್ನ ಸೇವೆನಲ್ಲಿ ನಿಯುಕ್ತರಾಗಬೇಕು, ಯಾವಾಗಲೂ ನಿಯುಕ್ತರಾಗಬೇಕು. ಅವಾಗೇನು ಮಾಡ್ತಾರೆ ಗುರು, ನಿಮ್ಮ ಶ್ರದ್ಧೆ ನೋಡ್ತಾರೆ. ನಿಮ್ಮ ಶ್ರದ್ಧೆ ನೋಡ್ಬಿಟ್ಟು ಓ ಇವ್ರು ತುಂಬ ಇಷ್ಟ ಇದೆ, ಇವರೆಲ್ಲ ಏನೋ ಇವ್ರು ತಡೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ, ಇವರು ಈ ತಡೆನೆಲ್ಲ ನಾನೇನು ಮಾಡಬೇಕು ತೆಗಿಬೇಕು ಅಂತ ಹೇಳ್ಬಿಟ್ಟು ಒಂದೊಂದೇ ಸ್ವಲ್ಪ ತೆಗಿತಾರೆ. ನೀವು ಅದಕ್ಕೆ ಸ್ವಲ್ಪ ಆ ಕಡೆ ಈ ಕಡೆ ನಾವು ಹೋಗ್ತಾ ಇರ್ತೀರ ದೇವಸ್ಥಾನಕ್ಕೆ ಹೋಗೋದಾದ್ರೆ ಸ್ವಲ್ಪ ನೀವು ಬಂದರೆ ಮೈಂಡ್ ಸ್ವಲ್ಪ ಕಾಮ್ ಆಗುತ್ತೆ. ಇಲ್ಲ ಪ್ರಭು, ನಾನು ಮನೇಲಿ ಇದ್ರೇನು ನಾನು ಸರ್ವ್ ಮಾಡ್ಕೊಳ್ತೀನಿ ಪ್ರಭು. ಗೊತ್ತು. ಯಾಕಂದ್ರೆ ನನಗೆ ಗೊತ್ತು ಯೂಟ್ಯೂಬ್ ಅಲ್ಲಿ ಹಾಕ್ಬಿಟ್ಟು ಭಗವದ್ಗೀತೆ ಅದು ಬಂದು ಎಲೆಕ್ಟ್ರಾನಿಕ್. ಅದೇ ಹೇಳ್ತೀನಿ ನೋಡಿ, ಮೊಬೈಲ್ ಬಂದು ಮನುಷ್ಯರಿಲ್ಲ ಹೊರಗಡೆ, ಮನುಷ್ಯರು ವಾಣಿ ಮಾತ್ರದ ಕೇಳ್ತಾರೆ. ಇದು ಪರೋಕ್ಷವಾಗಿ ನೀವು ಕೇಳ್ತಾ ಇರೋದು. ಇಲ್ಲಿ ನಾವು ಏನು ಮಾಡ್ತೀವಿ, ಡೈರೆಕ್ಟಾಗಿ ನಾವು ಕೇಳ್ತಾ ಇದ್ದೀವಿ. ಸತ್ಸಂಗ ಎತ್ತದ್ ಬಂದು ಇವಾಗ ಇದು ಮೊಬೈಲಲ್ಲಿ ಆನ್ಲೈನು ಸ್ಮಾರ್ಟ್ಫೋನು. ಆವಾಗೆಲ್ಲ ಏನಿತ್ತು, ಏನಿರಲಿಲ್ಲ ಅವಾಗ. ನೀವು ದಾರಿ ಇಲ್ಲ ಅಂದರೆ ಅದೇ ಅಲ್ಲ, ನೀವು ಸ್ವಲ್ಪ ನಿಮ್ಮ ಮನಸ್ಸನ್ನು ಸ್ವಲ್ಪ ಚೇಂಜ್ ಮಾಡ್ಕೊಬೇಕು. ನೀವೇನು ಅನ್ಕೊಂಡ್ಬಿಟ್ಟಿದೆ ಅಂದರೆ ಬೇಡಪ್ಪ ನನಗೆ ಇದೇ ಸಾಕು, ಯೂಟ್ಯೂಬಲ್ಲಿ ಅದೇ ಕೇಳ್ಕೊಂಡಿರ್ತೀನಿ ಅಂದರೆ ಅಲ್ಲಲ್ಲ, ಅದು ಇವಾಗ ನೀವು ಬೇರೆ ದಾರಿ ಇಲ್ಲ ಅಂದರೆ ಅದೇ ಸ್ವಲ್ಪ ಆದ್ರೂ ತಿಂಗಳಿಗೊಂದ್ಸಲ ನಾವು ಹೋಗೋದು ಯಾವಾಗಲೂ ಒಂದ್ಸಲ, 3 ತಿಂಗಳಿಗೊಂದ್ಸಲ 4 ತಿಂಗಳಿಗೊಂದ್ಸಲ ಹಂಗೆ ಹೋಗೋದು. ಅಂಥ ಟೈಮಲ್ಲಿ ನೀವೇನು ಮಾಡಬೇಕು, ಸ್ವಲ್ಪ ಧೈರ್ಯವಾಗಿ ಭಗವಂತನ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ, ಯಜಮಾನ್ರಿಗೂ ಸ್ವಲ್ಪ ಆವಾಗ ಸ್ವಲ್ಪ ಅವ್ರಿಗೂ ಸ್ವಲ್ಪ ನೀವು ಬರೋಂಗಿಂದ ಏನಾದರೆ ನೀವು ಬನ್ನಿರಿ ಜೊತೆಲಿ ನನಗೆ ಸ್ವಲ್ಪ ಇದಾಗಿದೆ ಅಂತ ಹೇಳ್ಬಿಟ್ಟು ಅವ್ರನ್ನ ಸ್ವಲ್ಪ ಕರ್ಕೊಬೇಕು. ಹಂಗೆ ಅವ್ರು ಬರ್ದೇ ಬಿಟ್ಬಿಡ್ಬೇಕು. ನಿಮ್ಮನ್ನು ಕಳಿಸೋಷ್ಟು ಮನಸ್ಸನ್ನ ಅವ್ರನ್ನ ನೀವು ಚೇಂಜ್ ಮಾಡಿಸ್ಬೇಕು. ಸ್ಲೋವಾಗಿ, ತಕ್ಷಣ ಆಗಲ್ಲ, ನಿಧಾನಕ್ಕೆ. ಇವಾಗ ಮನೆಯಲ್ಲಿ ನಾನು ಯೂಟ್ಯೂಬ್ ನೋಡ್ತೀನಿ, ಎಲ್ಲ ನೋಡ್ತೀನಿ, ಬಟ್ ಅದು ಬೇರೆ ಇದು ಬೇರೆ. ಅದು ಬಂದು ಎಲೆಕ್ಟ್ರಾನಿಕ್. ಇದು ಈಗ ನಾನು ರೋಬೋಟ್ ದುಡ್ಡು ಕೊಟ್ಟು ರೋಬೋಟ್ ತರಿಸ್ಬಿಟ್ಟು ಏಯ್ ಪೂಜೆ ಮಾಡೋ ಇದು ರಿಮೋಟಲ್ಲಿ ಇದು ಮಾಡಿದ್ರೆ ಅದೇ ಪೂಜೆ ಮಾಡಿಬಿಡುತ್ತೆ. ಅರ್ಥ ಆಯ್ತು ನಿಮ್ಗೆ? ಅದೇ ಪೂಜೆ ಮಾಡುತ್ತೆ. ಇವಾಗ ನಿನ್ನೆ ನರಸಿಂಹ ಸಿನಿಮಾ ಐತಿರೋದು ಹಂಗೆ, ರೋಬೋನಲ್ಲಿ ಐತಿರೋದೆಲ್ಲ ಆ್ಯನಿಮ್ಯಾಟಿಕ್ಸ್ ಅಲ್ಲಿ. ಒಂದು ಇದಕ್ಕೆ ಕೊಟ್ಬಿಟ್ಟು ಒಂದು ವಸ್ತುಗೆ ಪ್ರಾಣ ಕೊಡ್ತಾರೆ, ಪ್ರಾಣ ಕೊಟ್ಟು ಅದನ್ನ ಮೂವ್ ಮಾಡಿಸ್ತಾರೆ. ಹೌದಾ ಇಲ್ವಾ? ಅದು ಹೆಂಗಿದೆ, ನಾವು ಪೂಜೆ ಮಾಡಿದ್ರೆ ಹೆಂಗಿರುತ್ತೆ, ರೋಬೋ ಪೂಜೆ ಮಾಡೋಕ್ಕೂ ನಾವು ಪೂಜೆ ಮಾಡೋಕ್ಕೆ ಹೆಂಗಿರುತ್ತೆ, ನಮಗೆ ಎಲ್ಲಿಲ್ದಿನ ಆನಂದ ಬರುತ್ತೆ, ಹರ್ಷ ಬರುತ್ತೆ ಅಲ್ವಾ? ಆ ಥರ ನಾವು ಇದರಲ್ಲಿ ನೋಡೋಕ್ಕಾಗಲ್ಲ, ಇದರಲ್ಲಿ ನಾವು ಫೀಲ್ ಮಾಡೋಕ್ಕಾಗಲ್ಲ. ಅದಕ್ಕೆ ಮಾತಾಜಿ ಹೇಳ್ದಂಗೆ ಸತ್ಸಂಗ ಭಕ್ತರ ಜೊತೆ ಡೈರೆಕ್ಟಾಗಿ ನಾವು ಪರ್ಸನಲಾಗಿ ಕಂಬೈನ್ ಆಗಬೇಕು, ಮಿಕ್ಸ್ ಆಗಬೇಕು. ಇವಾಗ ಮಾತಾಜಿ ಕೂಡ ಹೇಳಿದ್ರು, ரொம்ப தலைவலியாக இருக்க பிரபு, என்ன முடியல என்னால் ಅಂತ ಹೇಳಿದ್ರು. நீங்கள் வாங்க மாதாஜி எனக்கு சரியான ಔಷಧ கொடுக்குறேன் ಅಂತ ಹೇಳ್ಬಿಟ್ಟು ಬಂದ್ಬಿಟ್ರು. ಸೀದಾ ಬಂದ್ಬಿಟ್ರು. ನಾನೆಲ್ಲ ಅರ್ಧ ಗಂಟೆ ನೀವು ರೆಸ್ಟ್ ತೊಗೊಳ್ಳಿ, ಒಂದು ಟ್ಯಾಬ್ಲೆಟ್ ತೊಗೊಳ್ಳಿ, ಪರವಾಗಿಲ್ಲ. ಎದಕ್ಕೆ ವರ್ದನ ಯಾಕಂದರೆ ನಾವು ಫಿಕ್ಸ್ ಮಾಡ್ಕೊಂಬಿಟ್ಟಿದ್ವಿ ನಮ್ಮ ಮೈಂಡು. ಒಂದು ಕತೆ ಹೇಳ್ತೀರ, ಕತೆ ಹೇಳ್ಬಿಟ್ಟು ಮುಗಿಸ್ಕೊತೀವಿ. ಮುಂದೆ ಒಂದು ಕತೆ ಪ್ರಭುಪಾದರು ಆವಾಗ ಹೇಳ್ತಾರೆ, ಒಂದು ತವಲೆ ஒரு கிணறுல ஒரு தவளை, அந்த தவளை என்ன செய்யுதுன்னா, நான் தான் ராஜா இந்த கிணறுக்கு, இந்த கிணறு தான் எனக்கு பெரிய உலகம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தது. அது ஒரு நாள் நல்ல நாள் என்ன ஆச்சுன்னா, கடலில் இருக்கு பாருங்க தவளை இந்த குத்தலா கப்பை கடல்லேருந்து ஒரு பெரிய தவளை வருது. அது வந்துட்டு இந்த தவளை கிட்ட பேசுது. இந்த கிணறுல இருக்கிற தவளை அந்த பெரிய தவளை கிட்ட, கடல் தவளை கிட்ட பேசுது, நீ யாரு அப்படின்னு சொல்லுது. நான் யாருன்னு சொல்ல முடியாது, நான் பெரிய கடல்லேருந்து வந்துட்டு இருக்கேன். அப்போ உன் கடல் எவ்வளோ பெருசாக இருக்கும், என் கிணறு பெருசாக இருக்காமா, என் கிணறோட பெருசாக இருக்குமா எழுதிடல. அப்போ அது என்ன செய்யுது, அட பைத்தியக்காரா, இந்த கிணறுன்ற நீ கிணறுல இருக்கிறவனுக்கு என்ன புரியாது, நீ வெளியவா காமிக்கிறேன். இந்த கிணறுல வந்து லட்சக்கணக்கான மடங்கு நீ ஜாஸ்தியாக போட்டால் கூட என் கிணறை வந்து கடலை வந்து நீ ஒன்றும் பண்ண முடியாது. ನಮ್ಮ ಮೈಂಡ್ ಆ ಥರ ಇದೆ. ನಮ್ಮ ಮೈಂಡ್ ಏನಾಗಿದೆ, ಫಿಕ್ಸ್ ಆಗ್ಬಿಟ್ಟಿದೆ, ಇಷ್ಟೇ ಅಂತ ಫಿಕ್ಸ್ ಆಗ್ಬಿಟ್ಟಿದೆ. ಎಲ್ಲರದು ಅಷ್ಟೇ. ಇವಾಗ ಅದನ್ನ ಹೇಳಕ್ಕೆ ನಾನು ಬಂದೆ ಈಗ. ಇದು ಒಂದು ನಿಮಿಷ, ಅದನ್ನ ಹೇಳಕ್ಕೆ ನಾನು ಬಂದಿದ್ದೀಗ ನಿಮಗೆ. ಆರೋಗ್ಯ ಹೋಗ್ಬೇಕು ಅಂದರೆ ಮೊದಲು ನಾವು ಭಕ್ತರ ಜೊತೆ ಸಾಂಗತ್ಯ ಮಾಡ್ಕೋಬೇಕು. ಆರೋಗ್ಯ ಹೋಗೋದಕ್ಕೆ ನಾನು ಹೇಳ್ತಾ ಇರೋದು. ಆರೋಗ್ಯಕ್ಕೆ ಸ್ವಲ್ಪ ನಾವೇನು ಮಾಡಬೇಕು, ಹೊರಗಡೆ ಬರಬೇಕು. ಆರೋಗ್ಯ ಏನಂತ ಮಾನಸಿಕವಾಗಿದೆ ಮೈನು. ಮಾನಸಿಕವಾಗಿ ಏನಾದರೂ ನಾವು ಧ್ಯಾನ ಮಾಡ್ಕೊಂಡು ಅದ್ರ ಬಗ್ಗೆನೇ ತಪಸ್ ಮಾಡ್ಕೊಂಡಿದ್ರೆ ಕಾಯಿಲೆ ಜಾಸ್ತಿ ಆಗ್ತದೆ, ಕಾಯಿಲೆಗಳು ಜಾಸ್ತಿ ಆಗುತ್ತೆ. ಇವಾಗ ನಾನು ಕೂಡ ಮನೆಯಲ್ಲೇ ಕೂತ್ಕೊಂಡು ಎಲ್ಲ ಆನ್ಲೈನ್ ಮಾಡ್ಬೋದು ನಿಮಗೆಲ್ಲ. ಅದರಲ್ಲಿ ರುಚಿ ಇರಲ್ಲ, ಅದರಲ್ಲಿ ಸಂತೋಷ ಇರಲ್ಲ, ಅನುಭವಿಸೋಕ್ಕಾಗಲ್ಲ. ಈಗ ಮಾವನೆಣ್ಣು ಅಂತ ಬಾಯಲ್ಲಿ ಹೇಳಿದ್ರೆ ಮಾವನೆಣ್ಣು ರುಚಿಗೆ ನಮ್ಗೆ ಗೊತ್ತಾಗಲ್ಲ. ಏನು ಮಾಡಬೇಕು, ಅದು ಸುಳಿಬೇಕು, ಸಿಪ್ಪೆ ಸುಳಿಬೇಕು, ಆ ಜ್ಯೂಸನ್ನು ಕುಡಿಬೇಕು, ಆ ಮಾವಿನ ಹಣ್ಣನ್ನು ತಿನ್ನಬೇಕು. ಆವಾಗ ಏನಾಗುತ್ತೆ, ನಮ್ಗೆ ಅನುಭವ ಬರುತ್ತೆ. ಓ, ಹಣ್ಣು ಸ್ವಲ್ಪ ನಾರ್ನಾರಾಗಿರುತ್ತೆ, ರುಚಿಯಾಗಿರುತ್ತೆ, ಸ್ವೀಟ್ ಆಗಿರುತ್ತೆ, ಕೆಲವು ಹುಳಿಯಾಗಿರುತ್ತೆ ಅಂತ ನಮ್ಗೆ ಗೊತ್ತಾಗುತ್ತೆ. ನಿಮ್ಮ ಇದು ನಾನು ಅರ್ಥ ಮಾಡ್ಕೊಂಬಿಟ್ಟೆ. ಕರೆಕ್ಟ್, ಎಕ್ಸಾಕ್ಟಾಗಿ ಹೇಳ್ಬಿಟ್ರಿ. ಜೇನು ಬಾಟ್ಲು ಹೊರಗಡೆಯಿಂದ ನಾವು ನಕ್ಕಬಾರ್ದು, ಬಾಟ್ಲು ಒಳಗಡೆ ಡೈವ್ ಮಾಡಬೇಕು. ಅವಾಗ ಡೈವ್ ಮಾಡಿದಾಗ ಏನಾಗುತ್ತೆ, ನಮಗೆ ಸಂತೋಷ ಸಿಗುತ್ತೆ.
ಭಕ್ತರು ಒಬ್ಬರು ಒಂದೊಂದು ಹೇಳ್ತಾ ಇರ್ತಾರೆ, ಲೀಲೆಗಳ ಬಗ್ಗೆ ಹೇಳ್ತಾ ಇರ್ತಾರೆ, ಕೇಳ್ತಾ ಇರ್ಬೋದು. ನಮ್ಗೆ ಕೆಲವು ಇದು ಸಮಸ್ಯೆಗಳಿಗೆ ಪರಿಹಾರನೂ ಸಿಕ್ಬಿಡುತ್ತೆ. ಎಷ್ಟೋ ಸಮಸ್ಯೆಗಳು ಪರಿಹಾರ ಸಿಕ್ಬಿಡುತ್ತೆ ನಮಗೆ. ಬಟ್ ನಾವು ಪಾಸಿಟಿವ್ ಆಗಿರಬೇಕು, ಅಂದರೆ ಸಾಧಕವಾಗಿರ್ಬೇಕು, ನಾವು ಅನುಕೂಲವಾಗಿರಬೇಕು. ಅನುಕೂಲವಾಗಿರೋದ್ರಿಂದ ಏನಾಗುತ್ತೆ, ನಮ್ಗೆ ಉತ್ತರ ಬರುತ್ತೆ. ನಾನು ನಿಮ್ಮಂಗೆ ಪಕ್ಕಾ ಅದೇ ಥರನೇ ನಮಗೆ ಆಗಲ್ಲಪ್ಪ ಇದು ಅಂದ್ಕೊಂಡು ಇದೇ ಥರನೇ ಇದೆ ನಾನು. ಆಮೇಲೆ ಭಕ್ತರ ಜೊತೆ ಸೇರ್ಕೊಂಡು ಆಗದಿರೋದನ್ನು ಆಗಿಸ್ತಾರೆ ಅವರು, ಆಗದಿರೋದನ್ನು ಆಗಿಸ್ತಾರೆ ಇವಾಗ ನೋಡಿ, ಇವಾಗ ಹತ್ತಿಬೆಲ್ಲಿವರೆಗೂ ಬಂದುಬಿಟ್ಟಿದ್ದಾರೆ ಪ್ರೀಚಿಂಗು. ಇಷ್ಟು ದಿನ ಇಲ್ಲೆಲ್ಲ ಹತ್ತಿಬೆಲ್ಲಿ, ಚಂದಾಪುರ, ಧಮ್ಸಂದ್ರ ಅಲ್ಲೆಲ್ಲ ಇರಲಿಲ್ಲ. ಇವಾಗ ಎಲ್ಲ ಹೊರಗಡೆ ಹರಡ್ತಾ ಇದೆ, ಚೆನ್ನಾಗಿ ಹರಡ್ತಾ ಇದೆ. ಸಾವಿರಾರು ಜನ ಕಾಯ್ತಾ ಇದ್ದಾರೆ, ನನಗೆ ಬನ್ನಿ, ನಮ್ಮನೆಗೆ ಬನ್ನಿ ಅಂತ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಎಷ್ಟೋ ಜನ ಕೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಹೊರಗಡೆ ಬಂದರೆ ನಮ್ಗೆ ಗೊತ್ತಾಗುತ್ತೆ. ಸ್ವಲ್ಪ ನಾವು ಹೊರಗಡೆ ಬರಬೇಕು. ನಾನು ಇದು ಕೃಷ್ಣ ಪ್ರಜ್ಞೆಗೆ ಬರೋಕ್ಕೆ ಬಂದ ನಿಜವಾಗ್ಲೂ ನಾನು ಇದು ಸುಳ್ಳು ಹೇಳ್ತಾ ಇಲ್ಲ. ಒಬ್ಬರ ಜೊತೆ ಮಾತಾಡ್ಬೇಕಂದ್ರೆ ನನಗೆ ಆಗಲ್ಲ. ಒಂಟಿ ಜೀವ ನಾನು. ஒருத்தனே தனியாக இருக்கணும். யாரும் பேசிட்டா ஏதாவது என்ன குறை சொல்லிடுறாங்களோ, என்னை வந்து கேலி பண்ணிடுறாங்களோன்னு ஒரு பயத்தில் நான் யார்கிட்டையும் போக மாட்டேன். பயம் இல்லை, கோவம். ஏதாவது சொல்லிடுவாங்கன்னு கோவம். ಯಾರ್ಗಿಟ್ಯೂ ಬೇಸರದಿಲ್ಲ. ಆದರೆ ಭಗವಂತ ಕೃಷ್ಣ ಗುರುನ ಏನು ಮಾಡಿದ್ರು, ಅರೆ ಮುಟ್ಟಾಲ ನೀನು ಹೊರಗಡೆ ಬಂದು ನಾನು ಪ್ರಚಾರ ಮಾಡೋ, ಮನೇಲಿ ಇಟ್ಕೊಂಡು ನೀನೇನು ಮಾಡ್ತೀಯಾ ಅಂತೇಳಿ ಹೊರಗಡೆ ಕಳಿಸ್ತಾರೆ. ನಮ್ಮ ಗುರುಗಳು ಹೇಳಿದ್ರು, ನಮ್ಮ ವೈಷ್ಣವರು ಸೀನಿಯರ್ ಡಿವೋಟೀಸ್ ಎಲ್ಲ ಹೊರಗಡೆ ಕಳಿಸಿ ನೀನು ಮಾತಾಡೋಕ್ಕೆ ನಂಗೆ ಬರ್ತಾ ಇಲ್ಲ. ಆ್ಯಕ್ಚುಲಿ ಏನು ಮಾತಾಡೋಕ್ಕೂ ಬರ್ತಾ ಇಲ್ಲ. ಕೃಷ್ಣ ಪ್ರಜ್ಞೆಗೆ ಬಂದಮೇಲೆ ಅದು ಹೆಂಗೆ ಗೊತ್ತಾಗೋಯ್ತೋ ಏನೋ ಗೊತ್ತಿಲ್ಲ. ನಾನು ಕಲ್ತ್ಕೊಂಡಿರೋದು ಒಂದು ರಾಗಿ ಮೂಟೆನಲ್ಲಿ ಒಂದೇ ಒಂದು ರಾಗಿ ಕಲ್ತ್ಕೊಂಡಿದ್ದೀನಿ ಅಷ್ಟೇ. ಇನ್ನೂ ಒಂದು ರಾಗಿ ಮೂಟೆ, ಅಷ್ಟೊಂದು ರಾಗಿ ಮೂಟೆನಲ್ಲಿ ರಾಗಿ ಎಷ್ಟಿದೆ ಅಂತ ನಾವು ಲೆಕ್ಕ ಹಾಕೋಕ್ಕಾಗತ್ತಾ? ಆಗಲ್ಲ. ಅಷ್ಟೊಂದಿದೆ. ನಾನು ಒಂದೇ ಒಂದು ರಾಗಿ ಮಾತ್ರ ಹಿಂಗೆ ಇಟ್ಕೊಂಡಿದ್ದೀನಿ ಅಷ್ಟೇ. ಅದನ್ನು ಕಾಪಾಡ್ಕೊಂಡಿದ್ದೀನಿ. ನಮ್ಮ ವೈಷ್ಣವರು ಕೊಟ್ಟಿದ್ದ ಕರುಣೆ ಅದು. ಆ ಥರ ನಾವು ಸ್ವಲ್ಪ ಆ ಕಾಯಿಲೆ ಹೋಗೋದಕ್ಕೆ ನಾವು ಹೊರಗಡೆ ಬರಬೇಕು. ಆ ಕಾಯಿಲೆ ಹೋಗೋದಕ್ಕೆ ನನಗೂ ಎಲ್ಲರಿಗೂ ಇರುತ್ತೆ. 40 ವರ್ಷ ಆದಮೇಲೆ ನಿಮಗೆ ಅಂತ ತಿಳ್ಕೊಂಬಿಡಿ. ನೀವು ಹೇಳ್ಕೊಳ್ತೀರಾ, ನಾನು ಕೆಲವ್ರು ಹೇಳ್ಕೊಳ್ಳೋ, ಕೆಲವ್ರು ಹೇಳ್ಕೊತಾರೆ ಅಷ್ಟೇ. ಎಲ್ರಿಗೂ ಕಾಯಿಲೆ ಇದೆ. ಕಾಯಿಲೆ ಇದ್ರೆ ಮನುಷ್ಯನೇ ಇಲ್ಲ. ಸ್ವಲ್ಪ ನಮ್ಮ ಮನಸ್ಸಿನ ಸ್ವಲ್ಪ ಕಂಟ್ರೋಲ್ ತೊಗೊಂಬಂದ್ಬಿಟ್ರೆ ಇದೆಲ್ಲ ಸ್ವಲ್ಪ ಕ್ಲಿಯರ್ ಆಗುತ್ತೆ. ಬಟ್ ನಮಗೆ ನಂಬಿಕೆನೇ ಇರಬೇಕು, ಧೈರ್ಯನೇ ಇರಬೇಕು. ಧೈರ್ಯ ಇಲ್ದಿರ ಆಗಲ್ಲ. ಅಯ್ಯೋ ಇಂದ ಮಾರಿ ಆಗೋಯ್ತು, ಅದು ಈ ಥರ ಆಗೋಯ್ತು ಹಂಗೇ ನೆನೆಸ್ಕೊಂಡೇ ನಾವು ಸುಮ್ಮನೆ ಆಗ್ತೀವಿ. ಆ ಥರ ಸ್ವಲ್ಪ ನೀವು ಹಂಗೆ ಹೊರಗಡೆ ಬಂದರೆ ಸರಿ ಹೋಗುತ್ತೆ. ಓಕೆ, ಹರೇ ಕೃಷ್ಣ. ಬೇರೆ ಇರೋದು ನಾನು ಏನಾದರೂ ತಪ್ಪಾಗಿ ಹೇಳಿದರೆ ಕ್ಷಮಿಸ್ಬಿಡಿ. ಯಾಕಂದರೆ ಡಿವೋಟಿಗೆ ಸ್ವಲ್ಪ ಧೈರ್ಯ ಕೊಡಬೇಕು. ಧೈರ್ಯ ಕೊಡೋದು ಏನಾಗುತ್ತೆ, ನಾವು ಈ ಕೆನರಲ್ಲಿರೋ ಕವರ್ மாதிரியே நம்ம நினச்சிருக்கோம். இவ்வளோதான் உலகம்னு சொல்லி நம்ம நினச்சிட்டு இருக்கோம். முன்னாடி நானும் பிரச்சாரம் பண்ணுறதுக்கு ரொம்ப பயப்பட்டு இருந்தேன். இவங்க என்ன சொல்கிறாங்க, ஐயோ அவங்க என்ன பண்ணிடுறாங்களோ, என்னை கீர்த்தனை ಮಾಡಬೇಕು ಅನ್ಕೊಂಡೆ. ನಮ್ಮ ಮನೆಯವರು ಸುಮ್ಮನೆ ಇರಲ್ಲ. ಅಯ್ಯೋ ಪಿನ್ನಾಡಿ ಪಿನ್ನಾಡಿ ಪಕ್ಕದ ಯಾರಿಲ್ಲ, ಏನೆಲ್ಲ ಒಂದು ಹೇಳ್ತಾನೆ ಇರ್ತಾರೆ. ಅದೇ ಅಲ್ಲ, ಇವತ್ತು ಇದಕ್ಕೆ ಹೋಗಿದ್ದೆ, ಕನ್ನಡಾಗ ಹೋಗಿದ್ದೆ. ಯಾರು ಏನು ಸುಮ್ಮನೆ ನೋಡ್ಕೊಂಡು ನಾನು ಕೈಲಿ ಇರೋಕ್ಕಾಗಲಿಲ್ಲ. ಗೋವಿಂದನ ಹೆಸರು ಕೂಗಿದೆ ನೋಡಿ, ಎಲ್ಲರೂ ಸ್ಟಾರ್ಟ್ ಮಾಡ್ಬಿಟ್ರು. ಎಲ್ಲರೂ ಆಡ್ತಾ ಇದೆ. ಒಂದು ಮಗು ಕಂಟಿನ್ಯೂಸ್, ನಾನು ಸ್ಟಾರ್ಟ್ ಮಾಡಿದೆ, ಅದು ಹೇಳ್ತಾ ಇದೆ. ಮಗು ಕಂಟಿನ್ಯೂಸ್ ಆಗಿ ಹೇಳ್ತಾ ಇದೆ. ನಾನೇನು ಮಾಡಿದೆ, ಇವ್ರು ನಮ್ಮ ಮನೆಯವರು ಎಲ್ಲರೂ ಬಂದಿದ್ರು, ಅವನ್ನೆಲ್ಲ ಕಳಿಸ್ಬಿಟ್ಟೆ, ಹೊರಗಡೆ ಕಳಿಸ್ಬಿಟ್ಟು ನಾನು ಅಲ್ಲಿ ನಾನು ತನಿಯಾಗಿ ಹೋದೆ. ரஷித் அந்த சிராவணದಲ್ಲಿ. அந்த மாதிரி பகவான் நமக்கு அந்த தைரியத்தை கொடுத்துறாரு, அறிவு கொடுக்குறாங்க, புரிஞ்சுக்கிற எப்படி டேக்கிள் பண்ணுறா இது கொடுத்துறாங்க. நம்மளுக்கு நம்மக்கிட்ட எதுவும் இல்லை, அது குரு நம்மளை வந்து அப்படி எங்கேஜ் பண்ணுறாரு. ஹரே கிருஷ்ணா. பிரார்த்தனை பண்ணலாம். குரு மகாராஜுக்கு மறுபடியும் உடம்பு சரியில்லை, அவங்க பிரார்த்தனை. அப்புறம் இவரு நம்ம அம்பரீஷ் பிரபு வெளியே வந்துட்டாங்க, ஐசியூலேருந்து இப்போ ரூமுக்கு வந்துட்டாங்க. இன்னும் ಹೌದು அந்த ரூம்லேருந்து இப்போ டிஸ்சார்ஜ் ஆக போகிறாங்க. டிஸ்சார்ஜ் ஆக போய் இது என்னது இந்த இது நேச்சுரல் தெரப்பி ஏதோ பண்ண போகிறாங்க. அவங்க அந்த மாதிரி வெளியே வந்துட்டாங்க. நம்ம ப்ரேயர்ஸ் எல்லாம் குளோபல் லெவலில் ஃபிசியோதெரப்பி இல்லை ப்ரோ, அது பிரெயினுக்கு ஒரு தெரப்பி இருக்குது, அந்த தெரப்பி பண்ணுறாங்க இப்போது. அதனால் வெளியே வந்த ரூம் இது டிஸ்சார்ஜ் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. நாளைக்கோ பண்ணிடுவாங்க. இப்போ குரு மகாராஜுக்கு காலில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது, அது அடிக்கடி வருது, இன்ஃபெக்ஷன் ஆகுது. அப்புறம் வந்து பிபி கொஞ்சம் ஜாஸ்தியாகுது, கொஞ்சம் கம்மியாகிடுது. அதனால் நம்ம குரு மகாராஜுக்காக ப்ரே பண்ணலாம். நம்ம பக்தர்கள் யசோதா மாதாஜி அவங்க வீட்டில் எல்லோரும் நிறைய பேர் பக்தராகணும். யசோதா மாதாஜிக்கு நிறைய முன்னேற்றத்தை பார்க்கணும். அப்புறம் நம்ம சீனி பிரபுக்கு வந்து நல்ல ஒரு வேலை கிடைக்கணும், ஒரு நல்ல அழகான குணசீலே பாக்கியசீலியான ஒரு பக்தர் வரணும் இந்த வீட்டுக்கு. இந்த மாதிரி நம்ம வந்து மாதாஜிக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது, அவங்க சார்பாகவும் உடம்பு சரியில்லை. அப்புறம் அவங்க வீட்லேயும் மாதாஜி தான் இருக்காங்க, பிரசவமாக இருக்காங்க. அவங்க அங்கே நல்ல பக்தராக வரணும்.
ಅದೇ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋಣ, ಅದೇ ಪ್ರಾರ್ಥನೆ ಅಲ್ಲ. ಮಕ್ಕಳಿಗೆ ಭಕ್ತರಾಗಿದ್ರೆ ಸೊಸೆಗಳು ಬಂದ್ಬಿಡ್ತಾರೆ. ನಮ್ಮ ಮಕ್ಕಳು ನಮ್ಮ ಸೊಸೆ ಏನು ಗೊತ್ತಿಲ್ಲ, ಎಲ್ಲ ತಿಂತಾ ಇದ್ರು. ನಮ್ಮನೆಗೆ ಬಂದ್ರು ಎಲ್ಲ ಬಿಟ್ಬಿಟ್ಟು ಸ್ವಲ್ಪ ಟೈಮ್ ತಗೊಳುತ್ತೆ, ಎಲ್ಲದಕ್ಕೂ ಟೈಮ್ ತಗೊಳುತ್ತೆ. ನಾನು ಅಷ್ಟೇ ಕೊನೆ ದಿನ ನಾನು ಇದು ಶಿಕ್ಷಾ ತಗೊಳಕ್ ಮುಂದೆ ಪಾನಿಪುರಿ 5 ಪ್ಲೇಟ್ ತಿನ್ಬಿಟ್ಟು ಬಂದಿದ್ದೀನಿ, ಈರುಳ್ಳಿ ಹಾಕೊಂಡು. ನೀವು ನಂಬ್ತಿರೋ ಇಲ್ಲ ಗೊತ್ತಿಲ್ಲ, 5 ಪ್ಲೇಟ್ சாப்பிட்ருக்கேன் பிரபானிக்கு. ஏன்னா இனி வாழ்நாள் ஃபுல்லாக நான் சாப்பிட்றதில்ல, அந்த அளவுக்கு பற்று வெங்காயத்து மேலே. அப்புறம் தோசை மாவே தெரியக்கூடாது, எல்லாம் வெங்காயம் தான் இருக்கணும் தோசை மேலே. அப்படிதான் நான் தோசை சாப்பிடுவேன். ஆனியன் தோசைன்னா அவ்வளோ பிரியம் எனக்கு. எல்லாம் இப்போ அது பார்த்தாவே பிடிக்காது, பார்த்தாவே பிடிக்காது. ஒரே ஸ்மெல்லு, கண்ணை தண்ணி வருது அது கட் பண்ணா. அதுதான் நான் கட் பண்ணேன். ஸ்லோவாக வந்துடும். நம்ம மெடிசன் வந்து நம்மக்கிட்ட நோய் வந்து சின்ன நோய் இல்லை, பெரிய நோய் இருக்குது நம்மக்கிட்ட. அந்த பெரிய நோய்க்கு நம்ம போடுற ஔஷதம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் அப்போ அதுக்கு வந்து குணமாகும், உடனே குணமாகாது. ஏன்னா ஔஷதம் வந்து ஸ்ட்ராங்கான ஔஷதம் தான், ஒரே வாட்டி எடுத்துக்க முடியாது. ஒரே வாட்டி எடுத்தால் என்ன ஆகும், டோசேஜ் ஜாஸ்தி ஆகிடும், தலை சுற்றிடும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன டோஸாக நம்ம எடுத்துகிட்டு போகணும். அப்படி எடுத்தால் சரியாக போயிடும். ஓகே, நம்ம பிரார்த்தனை பண்ணிடலாம். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே. जगद्गुरु शीला प्रभुपाद की, हिज होलिनेस जयप्रकाश स्वामी गुरु महाराज की, अम्बरीश प्रभु की, शीला प्रभुपाद की, अनंत कोटि वैष्णव वृंद की, हिदाय सिद्धनाथ गौर प्रेमानंदे. हरि हरि बोल. माताजी, ನಮ್ಮ